Dr. Lakshmi Prasanna, please mute yourself. You are the one only remaining doctor. Others have muted themselves. Phone அதுக்கு முடிக்கல. Guest has entered this session. We welcome you, sir, on behalf of your team. Dr. Mukunthan, sir, are you here? You can share your video, sir. Hello. Welcome, sir. Yeah, voice clear இருக்கா? Yes, sir. Audible இருக்கு, sir. Clean இருக்கு. Fine. நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லாருமே தமிழ் தெரிஞ்சவங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா சார், கண்டிப்பா. குறிப்பா இந்த டாபிக்கு இங்கிலீஷ்ல ஒரு பிரசன்டேஷன் பண்றதை விட தமிழ்ல பண்றது ரொம்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூர் சார். ஏதாவது இது இருக்கா இதுல? ஏதாவது இல்ல சார். பண்ணணும் நெக்ஸ்ட் இல்ல இல்லையா? ஓகே. இல்ல சார், ப்ரோசீட் பண்ணுங்க சார். என்னுடைய ப்ரொஃபைல் பார்த்திருக்கும் போது எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா இருந்திருக்கும். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், வெல்கம் அட்ரஸ் இன்னும் யாருமே கொடுக்கல. ஐ ரிக்வெஸ்ட் டாக்டர் அபிநயா டு கம் ஃபார்வர்ட் அண்ட் extend your welcome address, please. Dr. Abhinaya? Yes, Akka. I am here. Okay, proceed, ma. Okay. A graceful evening to all. I am Dr. Abhinaya. It is a great pleasure for me to introduce our guest speaker, Mr. Mukunthan Satyanarayanan, sir, for this webinar series 12 conducted by Siddha Dedicators Team 2020. We welcome you, sir. Now he is here to deliver a speech about export of Siddha medicines, which is the most important topic for all of us. Some contributions of Mukunthan Satyanarayanan, sir. He completed biotechnology in chemical engineering, clinical master in aromatherapy, diploma in naturopathy, certificate in training and assessment, diploma in business management, certificate in corporation finance, etc. He had more than 20 years of experience in cosmetic science. He also had good experience in nutritional supplements and functional food. He formulated more than 400 cosmetic formulation and 100 nutritional supplements. He is member of Society of Cosmetic Chemists in American Oil Chemist Society. Once again, we welcome you, sir, for this webinar series on behalf of our team, Siddha Dedicators. And I would also like to welcome all the participants of this webinar. Welcome you, sir, and welcome all the participants. Thank you. Okay. So you can proceed with your session, sir. Okay, fine. இது வரைக்கும் இந்த சீரியஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய டாக்டர்ஸ் பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஈவன் 1 or 2 மைக்ரோபயாலஜிஸ்ட் கூட பண்ணியிருக்காங்க. என்னுடைய ப்ரொஃபைல் உங்க எல்லாருக்குமே கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். நான் பேசிக்கலி ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். ஃபோன் பண்ணி சொல்லு, மேல கொடுக்கணும்னு சொல்லு. ஃபோன் பண்ணி இப்ப சொல்லு.
அதுவும் வந்து மியூட் ஆகாம இருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ, யார் வந்து லைக் அன்மியூட்ல இருக்கீங்களோ ப்ளீஸ் வந்து மியூட் பண்ணுங்க. கீழே உங்களோட பேஜோட லேப்டாப் எதுவாக இருந்தாலும் சரி, லெஃப்ட் கார்னர்ல ஒரு ஐகான் இருக்கும் லைக் மைக் மாதிரி. ஸோ அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ரெட் கலர்ல மாறி ஒரு கிராஸ் வந்து லைன் வந்துச்சுன்னு சொன்னாதான் நீங்க மியூட்ல இருக்கிறதா அர்த்தம். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் மேக் ஷுர் தட் யூ ஆர் இன் மியூட் ஸோ தட் இட் வில் பி ஆடிபிள் ஃபார் எவ்ரி ஒன். டாக்டர் அம்மராதம், கைண்ட்லி மியூட் யுவர் செல்ஃப். ஃபைன். நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் சித்தால வந்து என்ன ரோல் ப்ளே பண்றாரு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். நானும் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி உள்ள என்ட்ரானேன். பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கலாக ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். நான் வந்து என்னுடைய கோர்ஸுக்கு அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு அப்புறம் நான் என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணது கூட ஒரு பாலிமர் இண்டஸ்ட்ரியில தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையால் நான் என் சொந்த ஊர் பாண்டிச்சேரிக்கு திரும்பி வரணுன்ற ஒரு காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிது. கெவின் கேர் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் செக்மெண்ட்டில் நான் என்ட்ரு ஆனேன். ஈவன் அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் டிடிகே குரூப்பில் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷங்கள் வந்து நான் விகேரோடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தேன். அதுக்கப்புறம் 2015 என்னுடைய ஓன் கன்சல்டிங் கம்பெனி நான் நடத்திட்டு வரேன். குறிப்பாக நான் அந்த விகேரில் ஒர்க் பண்ணும்போது தான் வந்து எனக்கு இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அசோசியேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. வெறும் காஸ்மெட்டிக் அப்படின்னு போயிட்டு இருந்த என்னுடைய டெவலப்மெண்ட் கேரியர் வந்து ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் உள்ள என்ட்ராச்சு. 2008 நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் அப்படின்னாலே என்னன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாத பீரியட்ல நாங்கள் இந்த சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரி உள்ள என்டர் பண்ணோம். இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, பிளாக் சீட் ஆயில் பேஸ்ட் ஒரு சப்ளிமெண்ட் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் எத்தனையோ சப்ளிமெண்ட்ஸ் டெவலப் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக நான் வந்து ஹாங்காங் போயிருந்தேன். இந்த ஹாங்காங்கில் நான் ஸ்டே பண்ணியிருக்கும் போது ரொம்ப ஒரு சிவியர் கையில கிடைக்குமா அப்படின்னுட்டு என்னுடைய வரும்போது பக்கத்தில் வந்து ஒரு நம்ம ஊர் நாட்டு மருந்து கடை மாதிரி ஒரு ஷாப்பு. சரி ஏதாவது ஒரு தைலம் கிடைக்கும்னு நான் உள்ள என்டர் பண்ணப்ப ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்த்தின விஷயம், ஹாங்காங் ரொம்ப ஒரு சஃபிஸ்டிகேட்டடாக டெவலப் ஆன ஒரு கண்ட்ரி. அதில் வந்து ஒரு நாட்டு மருந்து கடை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 விதமான ஹெர்ப்ஸு. உங்களுக்கு தெரியும் டிசிஎம்ல வந்து ஹெர்ப்ஸ் மட்டும் கிடையாது, அதிக அளவில் வந்து அனிமல் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணி கிட்டத்தட்ட அது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து நான் அந்த கடைக்குள்ள வந்து ஒரு 1.25 மணி நேரம் அந்த கடையிலேயே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு ஹெர்பா பார்த்து என்ன ஏது. ஃபர்ஸ்ட் நான் ஜின்சன் பார்த்தது அப்போதான். அந்த மாதிரி அந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சாலிடான ஒரு விஷயமா இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டு நம்ம இது பண்ணும்போது சித்தான்றது வந்து நம்ம தமிழ் மருத்துவம் அதெல்லாம் வந்து தெரியும். இருந்தாலும் ஓவராலா இன்னைக்கு குளோபல் லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஆயுர்வேதா ஓரியன்டா தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து ஏன் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தை வந்து கொஞ்சம் நம்ம ப்ரமோட் பண்ணலாமே, அதோடைய லெவல் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு தாட் வரும்போது நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் கிடைச்சிது. அந்த டைம்ல ஓவர்சீஸ்ல வந்து ஃபாரின்ல வந்து இதோடைய ப்ராக்டிஸ் எப்படி இருக்கு, ப்ராடக்டுடைய யூசேஜ் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஜென்ரலா யாரை கேட்டாலும் வந்து சித்தா ப்ராடக்டா காம்ப்ளைன்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ ஏன் காம்ப்ளைன்ஸ் இல்லை, என்ன பிரச்சனைகள் இப்படின்றத ஒரு கம்பேரிசன் எடுத்து பார்க்கும்போது குறிப்பா என்ன பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரியில வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அக்செப்ட் ஆகி ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற இடத்துல சித்தா ப்ராடக்ட்டுக்கு வந்து அக்செப்டன்ஸ் இல்லை
ஏன் இல்லை என்னன்னு பார்க்கும்போது எல்லாருடைய மைண்ட் செட்லையும் ஃபாரினர்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே வாழக்கூடிய நம்ம தமிழர்களாக இந்தியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தாட் என்ன இருந்ததுன்னா, சில கண்டாமினேஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு, சில ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. இன்னும் சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசின் இருக்குன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ நாங்கள் என்ன திங்க் பண்ணோம்னா, ஒரு பக்கம் ஆயுர்வேதா வந்து ரெஜிஸ்டர் ஆகி அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பரவலாக வந்து வெளிநாட்டுகளில் பயன்படுத்தப்படும் போது ஏன் வந்து சித்தா வந்து பயன்படுத்தக்கூடாது, அதில் என்னென்ன வந்து நடுவில் ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த ப்ராடக்டை வந்து ஓவர்சீஸ் யூசேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு செப்பரேட் லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது எனக்குரிய வந்து ஒரு 2015 நினைக்கிறேன். நான் விகேஆர்லேருந்து வெளியில் வந்து நான் என்னுடைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ண புதுசு. அப்போ தான் வந்து இந்த ஒரு டாப்பிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதே டைமில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர் AUKBCன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சித்தா கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு டாக்டர் ராமசாமின்னு சொல்லி அவர் வந்து இந்த சித்தா காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு கெஸ்ட் லெக்சருக்காக இன்வைட் பண்ணியிருந்தார். அதே டைமில் ஆக்சிடென்ட்டில் நாங்கள் வந்து அம்மான் பச்சரிசியை பேஸ் பண்ணி ஒரு அன்வான்ட் இந்த வாட்ஸ் ரிமூவல் பற்றி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாம் ஒன்றா ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இன்னும் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்து இதில் அதிகமாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆண்டவன் செயல், ஏதோ ஒரு விதத்தில் நான் ஈர்க்கப்பட்டு சதுரகிரிக்கு வந்து அப்கோர்ஸ் ஆன்மீக முறையில் சதுரகிரிக்கு நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே ஒரு சில மிக நல்ல அனுபவங்கள், அது ஆன்மீக சைட்லேயும் சரி, அது இல்லாமல் வந்து இந்த மூலிகைகள் சைட்லேயும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிது. அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே வந்து நிறைய இடத்துக்கு போக வச்சுது. ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பொதிகை மலை அகஸ்தியர் கூடத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம். நானும் நம்ம அரும்பாக்கத்தில் இந்த நேச்சுரோபதி காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு 2 டாக்டர்ஸும் வந்து ட்ராவல் பண்ணோம். ஒரு நல்ல அனுபவம், நிறைய ஹெர்பல் எக்ஸ்போஷர்ஸ், இது மாதிரி நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஃபீல்டில் டெவலப் ஆச்சு. சைமல்டேனியஸாக வந்து நம்ம சித்தா ப்ராடக்டை வந்து வேறு கண்ட்ரீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அங்கே இருந்தால் தான் அதை வச்சு வந்து சித்தா மெடிசன் அங்கே ஸ்ப்ரெட் ஆகும், நம்ம ப்ராக்டிஷனர்ஸ் வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இருக்குது. அப்படி பார்க்கும்போது எந்தெந்த கண்ட்ரியில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக இந்த ஒர்க் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எந்தெந்த கண்ட்ரியில் ரெஜிஸ்டர் பண்ணலாம், எப்படி இந்த ப்ராடக்ட்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போகலான்ற பார்க்கும்போது நிறைய சேலஞ்சஸ், கண்ட்ரி வைஸாக ஒரு கண்ட்ரிலையும் ஒரு சேலஞ்சஸ். அப்படி இருக்கும்போது தான் வந்து ஒரு கிளியரான சிஸ்டமை வந்து இதுக்கு கிரியேட் பண்ணும். அதாவது ஒரு சித்தா ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ் ரிக்வயர்டு, என்னென்ன காம்ப்ளைன்சஸ் வேணும், என்ன சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும், இதெல்லாம் இருந்தால் அங்கே எடுத்துகிட்டு போக முடியுமா. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான், முதல்ல ப்ராடக்ட் அங்கே எடுத்துகிட்டு போக முடியுன்ற சூழ்நிலை தான் இருந்தால் தான் அடுத்தது நம்ம சித்தா மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் வந்து அங்கே எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், அவங்களுடைய ப்ராக்டிஸ் அங்கே எப்படி பண்ணலான்றதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து இந்த ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் கேதர் பண்ணது தான் வந்து இன்றைக்கி நான் ஒரு ப்ரெசன்டேஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இது அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். சின்னதாக ஒரு 4-5 விஷயங்கள், இந்த 4-5 விஷயங்களை நம்மளால் வந்து கோர்வப்படுத்த முடியும், ஒரு கண்டினியூட்டி எடுத்துகிட்டு வர முடியும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 30-35 கண்ட்ரியில் நம்மளால் வந்து சித்தாவுக்கு ஒரு ப்ரெசன்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்னுடைய ப்ரெசன்டேஷனை வந்து ஆட் பண்ணுறேன், அது பாருங்கள். அதோட நான் என்னோட எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கண்டினியூ பண்ணுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இது ப்ரெசன்டேஷன் வந்து மியூட் ஆயிருக்கு, அது கொஞ்சம் இது பண்ண முடியுமா? ஹோஸ்ட் டாக்டர் சுபத்ரா, டாக்டர் மோனி. என்னோட ஸ்கிரீன் ஷேரிங் வந்து டிசேபிள் ஆயிருக்கு. ஹலோ சார், we are checking sir. Yeah, fine.
Subhatra madam. Subhatra madam. Hello. Subhatra madam. 1 minute, Moni. Okay ma'am. Meanwhile, I don't know who is that guy. Amaradam, please kindly mute yourself. Okay, fine. Hello. இல்ல எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்ஷன் வர மாட்டேங்குது. 1 minute. ஓகே, நான் என்னோட இதை இப்போ நான் ஓகே 1 minute. எங்க ஸ்கிரீன் ஷேர் திரும்ப டிசேபிள் ஆயிருக்கு. சார் இல்லனா நாங்க ஷேர் பண்றதா சார்? நோ ப்ராப்ளம். என்னோட பிரசன்டேஷன் கிட்ட இருந்ததுன்னா நீங்க பண்ணுங்க. நோ இஷ்யூ. ஓகேங்க சார். தேங்க் யூ சார். சுபத்ரா மேடம். ஹலோ சுபத்ரா மேடம். ஹலோ 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 சுபத்ரா மேடம் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ சுபத்ரா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுங்க. ஹலோ. ஹலோ மேடம். மோனி. சொல்லுங்க மேடம். நான் ஷேர் பண்ணிடவா ஸ்கிரீன்? அது பண்ண முடியல. நீங்க பண்ணிருங்க. சாருக்கு ஆக்சுவலி பண்ண டிசேபிள் வருது போல. சோ நீங்க பண்ணிருங்க. ஓகே, நான் பண்ணேன். ஓகே மேம். சார் இப்போ அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க சார். ஹோஸ்ட் சைடுல இருந்து நாங்க ஷேர் பண்ணிடுறோம் சார். ஓகே, நோ இஷ்யூ. ஹலோ. ஓகே சார். எல்லாருக்கும் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லைட் ஷோ மோடுக்கு போயிடுங்க ப்ளீஸ். ஸ்லைட் ஷோ. ஓகே சார். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சார். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். ஓகே சார். தேங்க் யூ சார். நெக்ஸ்ட் ப்ளீஸ். அடுத்த ஸ்லைட் கொஞ்சம் மாத்துங்க. ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து இந்தியாவை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தா வந்து ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, மியான்மர், அதாவது நம்ம பழைய பர்மா மற்றும் கம்போடியா
இந்த கண்ட்ரீஸ்ல வந்து ப்ராக்டிஸ்ல இருக்கு. இது இல்லாம நிறைய கண்ட்ரில ஒரு சில விஷயங்கள், அதாவது நம்மளுடைய பாரம்பரிய மருந்துகள் வந்து கிளாசிக்கல் மெடிசன்ஸ் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட நீங்க இதை யூஸ் பண்றீங்களா, எவ்வளவு நாளா யூஸ் பண்றீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை வந்து அவங்க ஆயுர்வேதால வந்து கிளாசிஃபை பண்றாங்க. உதாரணத்துக்கு நான் கனடால வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பார்த்தேன். ஒரு பர்பம் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து அங்கே வச்சு ஒரு ப்ராக்டிஷனர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்தியன்ஸ் இங்கேருந்து போகும்போது ஒரு கரெக்டான முறையில் ரெஜிஸ்டர் ஆகி ப்ராடக்ட் அங்கே போகல. பட் இருந்தாலும் இங்கேருந்து இந்தியன்ஸ் போகும்போது அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது அந்த மாதிரி வச்சு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் ப்ராடா என்ன கேட்கும்போது வந்து அது அந்த பர்பமும் வந்து அவர் ஆயுர்வேதாவில் ஒரு கிளாசிஃபிகேஷனாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து சித்தாவில் வந்து கிளாசிக்கல் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இருந்தாலும் அது வந்து அவங்க பொதுவாக ஆயுர்வேதான்ற கன்சிடரேஷனில் தான் போகுது. அப்படி இன்னும் ஒரு சில இடங்கள்ல நான் பேசும்போது, நான் பாலி போயிருந்தேன். பாலியில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் நான் கொஞ்சம் நிறைய நம்மளுடைய சித்த மருந்துகளை வந்து பார்த்தோம். ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாலியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எல்லாருமே வந்து இந்தியன் நேம்ஸ் தான் இருக்கும். பாலி வந்து இந்தோனேஷியாவுடைய ஒரு பகுதி இருந்தாலும் வந்து ஒரு முழு ஹிந்து கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நிறைய நம்மளுடைய ப்ராக்டிசஸ் பார்க்கலாம், நம்மளுடைய கல்ச்சர் பார்க்கலாம், நம்ம இந்து கடவுள்களை வணங்குவாங்க. ஈவன் அவங்களுடைய பேருங்களே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பேருங்களுடைய ஒரு மாடிஃபிகேஷனை வந்து பார்க்க முடியும். ஈவன் சரஸ்வதி, கணபதி இந்த மாதிரி பேர்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களுக்கு வந்து யாருக்கும் தமிழ் தெரியாது, இல்லை இந்தியன் லாங்குவேஜ் தெரியாது, அவங்க பாஷா இந்தோனேஷியா தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்த ஒரு மருத்துவரும் வந்து நிறைய சித்த மருத்துவ கிளாசிக்கல் மெடிசின்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர்கிட்ட இதெல்லாம் என்ன நீங்கள் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை ஆயுர்வேதா அப்படின்னு தான் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து தமிழகத்தில் உருவான இது வந்து சித்த மருத்துவம்னு சொல்லுவாங்கன்னா அவருக்கு அந்த சித்த மருத்துவம்ன்றதை பற்றி அவருக்கு ஐடியாவே இல்லை. எல்லாருமே வந்து சித்தா வந்து ஒரு ஆயுர்வேதாவுடைய பகுதியாக தான் வந்து நிறைய வெளிநாட்டுகளில் பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் நான் ஆஸ்திரேலியாவில் பார்த்துருக்கேன், கனடாவில் பார்த்துருக்கேன், பாலியில் பார்த்துருக்கேன், ஈவன் சைனாவில் கூட நிறைய நம்மளுடைய கிளாசிக்கல் மெடிசன் கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ட்ராக்கிங் பண்ணி பார்த்தோம்னா, நான் ஒரு பர்டிகுலர் ரிசர்ச்சுக்காக குளோபலி என்னென்ன வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு ரிசர்ச்சில் நான் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டிசிஎம், நம்ம ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். ஆக்சுவலாக இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசன் மேலே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணதே ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசிஎம் தான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிசிஎம்மையும் நம்மளுடைய மருத்துவங்களையும் எப்படி கம்பேர் பண்ணணும் என்னன்னு வரும்போது தான் நான் வந்து இந்த சித்தால ரொம்ப அட்ராக்ட் ஆனேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சித்தாலேருந்து நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து டிசிஎம்ல இருக்குது, ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாமுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜாமுன்றது இங்கே மலேசியாவிலேருந்து யாராவது பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். மலேசியாலையும் இந்தோனேஷியாலையும் பயன்படுத்தப்படுற ஒரு மெடிக்கல் சிஸ்டம் தான் வந்து இந்த ஜாமு. இதில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கும் எத்தனோபாட்னிக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயமா சொல்லலாம். இது நிறைய சிமிலாரிட்டிஸ் நம்ம வந்து சித்தா கூட வந்து பார்க்க முடியும் இந்த ஜாமுல. அதே மாதிரி ஈவன் கிரீக் மெடிசனில் வந்து நிறைய யூசேஜ் இருக்குது. இன்ஃபேக்ட் யுனானி வந்து அதோடைய ஆரிஜின் வந்து இட் லீட்ஸ் டு கிரீக். கம்பேர் பண்ணி பார்க்க முடியும், நிறைய சிஸ்டம்ஸ் வந்து மேட்ச் ஆகும். அடுத்தது அரபிக் மெடிசன். இந்த பொதுவாக நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த 4 மெடிசனில் வந்து நம்ம சித்தாவுடைய தாக்கம் வந்து நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி டிசிஎம்ல வந்து மிகப்பெரிய தாக்கம் இருக்குது. அப்போ கொஞ்சம் இன்னும் உள்ளே போய் என்ன கனெக்ட் என்னன்னு பார்க்கும்போது தான் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு உண்மை வந்து வெளியே வந்தது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஷிஃப்ட் த ஸ்லைட். கொஞ்சம் ஸ்லைடை மாற்றுங்க. ஹலோ Dr. Subhatra? யா, சரி. அந்த நதி மூலம் ரிஷி மூலம்னுவாங்க, அதை இல்லை ப்ரீவியஸ் ஸ்லைட். ஓகே, அதை போய் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து நம்மளுடைய போகர் வந்து வான்வழியாக ட்ராவல் பண்ணி
சைனா போனாரு, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணாருங்கிறதுலாம் ரொம்ப காமனாக எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுவும் இந்த தமிழில் ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கு அப்புறம் அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு அந்த கான்செப்ட். பட் இன்னும் ஒரு கிளாரிட்டியாக பார்க்கணும் அப்படின்னா வந்து பூமருக்கு வந்து அங்கே இருந்த பேர் வந்து லாசு. இந்த லாசுன்ற பேரில் தான் வந்து அவர் சைனாவில் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு செல்ல பேர் கொடுத்தாங்க, போயாங்ன்றது வந்து அவர் கொடுத்த செல்ல பேர். ஈவன் அந்த நேம்லேயே வந்து ஓரளவுக்கு சிமிலாரிட்டி நம்மளால பார்க்க முடியுது, போகர்ன்றதுக்கும் போயாங்ன்றதுக்கும். சரி, இதுக்கு என்ன காரணம், இது என்ன சம்பந்தம், இதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னாங்கன்னா, இந்த லாசு தான் வந்து தாவோயிஸ்ட் சிஸ்டமுக்கு வந்து ஃபவுண்டர். இன்னைக்கு புத்திசம்ல இந்த தாவோயிஸ்ட்ன்றது வந்து ஒரு மிக முக்கிய ஒரு கல்ட், ஒரு செக்டர். அந்த லாசு தான் வந்து இந்த கான்செப்டுக்கு ஒரு ஃபவுண்டர். இதே இந்த தாவோயிசம் தான் வந்து டிசிஎம்முக்கு ஒரு முக்கியமான பிரின்சிபல் கிரியேட் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா போகர் தான் போய் டிசிஎம்ஏ வந்து அங்கே ஒரு காரணகர்த்தா ஆரம்பிச்சிருக்கிறவர்னு கூட சொல்லலாம். இதுக்கு அடுத்தது வந்து திரும்ப நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணும்போது இன்னும் என்னென்ன வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து உலக லெவலில் மிகப்பெரிய லெவலில் பேசப்படக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். நம்ம உண்மையை ஒத்துக்கினாலும் ஒத்துக்காட்டினாலும் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் அது வளர்ந்துருக்கு. அதுக்கான நிறைய காரணங்களையும் வந்து நான் பார்த்து தெரிஞ்சுன்னு இருக்கோம். அப்போ ஒரு கம்பேரிசன், ஏன் வந்து நம்ம சிஸ்டம் வந்து அவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, ஏன் வந்து டிசிஎம் வளர்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது சில சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸை வந்து நாங்கள் சார்ட் அவுட் பண்ணோம், லிஸ்ட் அவுட் பண்ணோம். அதை இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுங்க. 1 minute sir. Yeah. ஓகே. ஸோ நம்ம சித்தாவுக்கும் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனுக்கும் நிறைய கான்செப்சுவல் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. நம்ம பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றது, அதாவது ஃபயர், அக்னி, நெருப்பு, வாட்டர், ஏர், எர்த், ஈத்தர், இந்த கான்செப்டை வந்து அவங்க ஊசிங் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபயர், வாட்டர், வுட், மெட்டல், எர்த் அப்படின்வாங்க. அதே மாதிரி நம்ம முக்குற்றம், வாத தோஷம், கபதோஷம், பித்த தோஷம் அப்படின்றத வந்து அவங்க காஸ்மிக் டுவாலிசம், இன் அண்ட் யாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளதுல 7 உடல் தாதுக்கள், சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மூளை, சுக்கலம் அப்படின்றத வந்து அவங்க 5 ஃபண்டமெண்டல் சப்ஸ்டன்சஸ்னுவாங்க. வைட்டல் எனர்ஜி, பிளட், பாடி ஃப்ளூயிட்ஸ், எசன்ஸ் அண்ட் ஸ்பிரிட். அது மாதிரி நம்ம சக்கராஸ் வந்து அவங்களுக்கு மெரிடியன். நம்ம ஒரு ரோட்டரி கான்செப்டா பார்க்குறோம் இதை, அவங்க வந்து ஒரு லீனியர் கான்செப்டா பார்க்குறாங்க. நம்ம வந்து சக்கரங்கள் சீராக சுழலும் போது ஒரு மனிதனுடைய இது நல்லா இருக்கு அப்படின்றோம். அவங்க வந்து இந்த 8 மெரிடியன்ஸ் வழியா எனர்ஜி வந்து ஸ்மூத்தா பாஸ் ஆகும்போது ஒரு ஹியூமனுடைய லைஃப் நல்லா இருக்கு, டிசீஸ் ஃப்ரீயா இருக்குன்றது அவங்களுடைய கான்செப்ட். நம்ம மருந்துகள் எப்படி தாவரம், தாது, ஜங்கமம், அனிமல் சோர்சஸ்ன்னு சொல்றோமோ இதே கான்செப்ட் தான் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன்லயும் இருக்கு. அவங்களும் பிளான்ட், அனிமல் அண்ட் மினரல் மெடிசன்ஸ் இருக்கு. நிறைய மினரல் மெடிசன்ஸ் வந்து இன்னைக்கும் வந்து பல விதத்துல நம்ம சித்த மருத்துவத்தோட வந்து ஒத்து போகுது. இன்னைக்கு நம்மளுடைய சித்த மருத்துவ ப்ராடக்டை வந்து ஃபாரின்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த மினரல் பார்ட்டு தான். இவன் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நாங்கள் ஒரு ப்ராடக்டை, ஒரு மெழுகு ப்ராடக்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அதில் இருக்கக்கூடிய சல்ஃபரால வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு ஃபேஸ் பண்ணோம். ஈவன் இன்னைக்கு கூட வந்து ஒரு என்கொயரி வந்தது, ஒரு ரச செந்தூரத்தை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்ட்டு. கட்டாயமாக அது பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்கு. மெர்க்குரியோடைய ப்ரெசன்ஸால ஒரு 90% அது பாசிபிள் இல்லாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு. அதே நான் சொன்னேன், சான்சஸ் ரொம்ப கம்மி, மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து நம்ம சித்தாவுக்கும் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனுக்கும் இருக்கு. என்ன கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதி இதில், அதாவது நம்ம ஏன்ஷியன் ப்ராக்டிசஸ்ல வந்து நம்மளுமே நிறைய வந்து அனிமல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாசிக்கல் புக் ரெஃபரன்சஸ் பார்க்கும்போது அதில் நிறைய யூட்டிலைசேஷன் இருக்கு.
இப்போ ரிலேட்டிவாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பட் இன்னும் வந்து சைனீஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசனில் பார்த்தீங்கன்னா அனிமல் யூசேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கும் நீங்கள் சிங்கப்பூர்லேயும் சரி, இல்லை ஹாங்காங்லேயும் சரி, இல்லை சைனாலேயும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஷாப்புக்கு போனீங்கன்னா நிறைய அனிமல் இன்க்ரீடியன்ஸை வந்து பார்க்கலாம். குறிப்பாக ஈவன் நம்ம கொரோனா வர்றதுக்கு காரணமான பேட் சொல்கிறோம் இல்லையா, அந்த பேட்டையை கூட வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு கருவாடு மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் சில மெடிகேஷன்ஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ஃப்ராக் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நமக்கு அவங்களுக்கும் இருக்குது. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடர் சென்ஸில் வந்து நம்மளுடைய சித்தா சிஸ்டமும் அவங்க ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் சிஸ்டமும் நிறைய ஒத்து போகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது இவ்வளோ ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும்போது என்ன வித்தியாசம் இருக்கு, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, கமர்ஷியலாக அது நம்மளுடைய வயபிலிட்டியை எங்கே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு லீகலாக, அதாவது ஆன் பேப்பர் ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனாக கன்சிடர் பண்ணி ப்ராடர் கிளாசிஃபிகேஷனாக இல்லாமல் இந்த வகை இப்போ இந்தியாவில் வந்து ஆயுஷ்ல எப்படி வந்து சித்தா ஒரு இன்டெக்ரல் பார்ட்டோ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 27 கண்ட்ரிகளில் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. வேற நம்ம சித்தா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொசிஷனை என்ஜாய் பண்ணுறது வந்து இந்தியாவிலேயும் ஸ்ரீலங்காலேயும் தான். இப்போ நிறைய பேருடைய கேள்வி ஒன்று வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன்னு கிளாஸிஃபை ஆகிடுது. ஸோ இதில் சிங்கப்பூருடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரப்டிக் குட்ஸ்ன்றது ஒரு கிளாஸிஃபிகேஷனில் வரும், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ்ன்றது ஒரு கிளாஸிஃபிகேஷனில் வரும், அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்ன்றது ஒரு தனி கிளாஸிஃபிகேஷனாக வரும் அவங்களுக்கு. இது இல்லாமல் பிற ட்ரெடிஷ்னல் மருத்துவங்கள் இது எல்லாத்தையும் ஒன்னா கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சித்தாவுக்குன்னு தனி என்டிட்டி கிடையாது, ஈவன் அங்கே ஆயுர்வேதாக்கும் தனி என்டிட்டி கிடையாது. இதே கண்டிஷனை நீங்கள் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்தியன் மெடிசன் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சித்தா, ஆயுர்வேதா இது எல்லாமே வந்து அந்த இந்தியன் மெடிசனில் வந்து கேட்டகரைஸ் ஆகிடும். பட் தனியாக சித்தான ஒரு என்டிட்டியாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய பார்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் இந்தியா ஸ்ரீலங்காவில் தான் இருக்குது. ஸோ எங்கே வந்து ஒரு டிசிஎம் 27 கண்ட்ரியில் ரெஜிஸ்டர்ட் விஷயமா இருக்கோ அது இந்தியாவில் சித்தாவை பொறுத்த வரைக்கும் 2 கண்ட்ரியில் தான் இருக்குது. இது இல்லாமல் ப்ராக்டிஸ் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனை எங்கெங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, வெதர் ஒரு அஃபிஷியல் ரெகக்னேஷன் இருக்கோ இல்லையோ, ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரியில் இன்னைக்கு வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கு. வேற ஓரளவுக்கு ப்ராடராக தேட போனோம்னா வந்து சித்தான்றது வந்து சித்தான்ற பேர்லையோ இல்லை ஆயுர்வேதத்துடைய ஒரு பகுதியாவோ இல்லை ப்ராடராக ட்ரெடிஷ்னல் மெடிசன் கிளாஸிஃபை பண்ணி பார்த்தாலும் கூட பாலிசி வைஸா கான்செப்ட் வைஸா பார்த்தா ஒரு 20 கண்ட்ரியில் வந்து இன்னைக்கு நம்ம சித்தாவுடைய ப்ராக்டிஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இதோடைய வேர்ல்டு எக்ஸ்போஷர் லெவலை பாருங்க, கிட்டத்தட்ட சைனா வந்து 4 லட்சம் டன் ட்ரெடிஷ்னல் மெடிசனும் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அதர் கண்ட்ரிஸ்க்கு. வேற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து ஒரு 85,000 டன்னு தான் நம்ம வந்து ஆயுஷ் ப்ராடக்ட்ஸ், சித்தான்னு கிடையாது, ஆயுஷ் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதில் 80% ப்ராடக்ட்ஸ் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் தான். மீதி 20% கூட வந்து ஓரளவுக்கு மேஜரான பொசிஷன் சித்தா இருக்கும். அது இல்லாமல் யுனானி மெடிசன் இருக்கு, இன்னும் சில எத்னோபாட்டிக்கல் மெடிசன்ஸும் அதில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 4,85,000க்கு ஒரு 20% ஒரு 20% சித்தாவே இருக்குன்னு கூட நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப ஒரு கம்மியான அமௌண்ட்டை தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் போகுது. வேற நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் டன் வந்து பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 டன்லேருந்து 15,000 டன் போச்சுன்னா பெரிய விஷயம். அது கூட நிறைய வந்து ரா ஹர்பா போகுத ஒழிய ஒரு ஃபினிஷ்டு கிளாசிக்கல் மெடிசனாவோ இல்லை ஒரு பேட்டன் மெடிசனாவோ போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. வேற சைனாவில் வந்து கிளாசிக்கல் மெடிசனாவும் சரி, பேட்டன் மெடிசன் வந்து இன்னைக்கு எக்கச்சக்கமான லெவலில் வந்து மீதி நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. நிறைய ஈவன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கவுண்டர்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனுடைய கவுண்டர்ஸ் வந்து நிறைய இருக்கு. அவங்களுடைய எக்ஸ்போர்ட் வேல்யூ
கிட்டத்தட்ட வந்து 5000 மில்லியன் US டாலர்ஸ், கிட்டத்தட்ட 38,000 கோடி. நம்மளுடைய ஓவரால் ஆயுஷ் எக்ஸ்போர்ட்டுடைய வேல்யூ வந்து 400 மில்லியன் USD, கிட்டத்தட்ட 3000 கோடி. கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்குக்கு மேல 12.5 மடங்கு வந்து வித்தியாசம் இருக்கு நமக்கும் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசனுக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வேல்யூவேஷன், இப்போ 1 கிலோ சைனீஸ் மெடிசன் ஒரு ஆவரேஜா கணக்கு பண்ணது என்னன்னா 950 ரூபாய் நம்ம இந்தியன் மணி வரைக்கும் அதோடைய வேல்யூ எக்ஸ்போர்ட்டுக்கு போகும்போது. வேற நம்மளுடைய மெடிசன், அது ஆயுர்வேதிக் மெடிசனாக இருந்தாலும் சரி, சித்தா மெடிசனாலும் சரி, ஒரு ஆவரேஜ் வேல்யூ வந்து 350 ரூபாய் தான் இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டா தெரியும், ஐயோ அவங்க அவ்வளோ பண்றாங்க நம்ம இவ்வளோதான் பண்றோன்னு. ஆனா இன்னொரு பாசிட்டிவ் ஃபேக்ட் நம்ம என்ன பார்க்க முடியும்னா, இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை, சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால கிளியர் பண்ண முடிஞ்சுது. அந்த காம்ப்ளைன்ஸ், ரெகுலேட்டரி காம்ப்ளைன்ஸ்ன்றதை நம்மளால கரெக்டா பண்ண முடியும்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு. ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் இன்னைக்கு என்ன வந்து ஒரு லெவல்ல இருக்கோ அந்த லெவலில் கண்டிப்பா நம்மளாலையும் வந்து அச்சீவ் பண்ண முடியும். எப்பன்னா அந்த ரெகுலேட்டரி காம்ப்ளைன்ஸுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை நம்ம வந்து கரெக்டா பண்ணோம்னா. இன்ஃபேக்ட் சித்தால இருந்து ட்ரெடிஷனல் மெடிசனுக்கு ஒரு ரூட் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு பேரண்ட் சிஸ்டம், ஒரு பேரண்ட் மெடிக்கல் சிஸ்டம் சித்தா வந்து டெஃபினட்டா வந்து ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் லெவல்ல வந்து கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து கட்டாயமா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு எப்படி பண்ணலாம் என்னன்ற ஒரு அனாலிசிஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ செக்மெண்ட்டாக வந்து நம்ம ஏரியாஸ், நம்ம வேர்ல்டுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து இவ்வளோ செக்மெண்ட்ஸாக தெரியுது. நமக்கு ஈஸியான அக்சஸ் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தா சார்க் நாடுகளில் நம்ம இருக்கோம், பங்களாதேஷ் இருக்கும், ஸ்ரீலங்கா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, இந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சார்க் நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது ஆசியான்ன்றது எந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, புரூனே, இதெல்லாம் வந்து லாவோஸ், இதெல்லாம் வந்து ஆசியான் செக்மெண்ட்னுவோம். ரிலேட்டிவாக வந்து சார்க்குக்கு அடுத்தது நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய செக்மெண்ட் வந்து இந்த ஆசியான் செக்மெண்ட். இதுக்கு அடுத்தது வந்து கல்ஃப் கண்ட்ரிஸுடைய இது ஜிசிசி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்போர்ட் டெர்மினாலஜி அது. இந்த ஜிசிசியில் வந்து எல்லா மத்திய கிழக்கு நாடுகள், யுஏஇ ஆகட்டும், சவுதி அரேபியா, ஈரான், ஈராக். இன்னும் இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு ஈரான் உங்களுக்கு தெரியும் நிறைய ரிசர்வேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. நிறைய யூஎஸ்லேருந்து யூரோப்லேருந்து நிறைய கண்ட்ரிஸ் அவங்க மேலே ஒரு ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க. அப்போ ஜென்ரலாக அந்த கண்ட்ரி உள்ள போயிட்டு வந்தோம்னா அதர் கண்ட்ரிஸ் போகிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதில் மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக என்ன ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்தாலும் ஈரான்காரனை வந்து துபாய்க்கு வர சொல்லிவிடுவோம். நீங்கள் வா, நானும் அங்கே வரேன், என்ன நீடும் நம்ம அங்கே பேசிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு. அப்படி பார்க்கும்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஈரானியன் அவங்க நிறைய வேற கமாடிட்டிஸ்லாம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். டீ பண்ணியிருக்கோம், மெடிசின்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். வரும்போது அவன் என்ன பண்ணான், ஒரு பவுடர் ஒன்று, ஒரு பாட்டில் ஒன்று வச்சுன்னு சொன்னான், என்கிட்ட ஒரு ஹெர்பல் பவுடர் ஒன்று இருக்குது, இந்த பவுடருக்கு வந்து பயங்கர நெசசிட்டி இருக்குது. இந்தியன் இதில் இருந்து இந்த பீஸ் கீப்பிங்காக இங்கே இருக்கும்போது அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அதை யூஸ் பண்ணோம். இந்த ப்ராடக்ட்டுக்கு பயங்கர ஒரு வேல்யூ இருக்குது, இது கிடைக்குமான்னுட்டு அவன் பேக்கை திறந்து அந்த ஒரு பாட்டிலை எடுத்து கொடுத்தான். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அது வந்து நம்ம திருஃபலாதி சூர்ணம். அந்த திருஃபலாதி சூர்ணம் பாட்டிலை கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான். நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருந்தாலும் இன்னைக்கு அது முடிகிற தருவாயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 நம்ம சித்தா ப்ராடக்ட்ஸ் வந்து ஈரானுக்கு அனுப்புறதுக்கான ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ இந்த ஜிசிசின்றது அடுத்தது நமக்கு ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு ஏரியா. ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சிரியா, ஜோர்டான், இதெல்லாம் வந்து அந்த செக்மெண்ட்ல வரும். இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய ஏரியா வந்து சைனா, கொரியா, ஜப்பான். இதில் எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயம், சைனா தான் எல்லா கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், நம்ம சைனாக்கு பண்ண முடியுமான்னா, இந்தியன் ஹெர்ப்ஸுடைய மிகப்பெரிய தேவை அவங்களுக்கு இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு.
இப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் அஹெடா நம்மளால பண்ண முடியும்னா நம்மளுடைய கிளாசிக்கல் மெடிசின்ஸையும் ஈவன் சில சித்தா பேட்டன் மெடிசனையும் கண்டிப்பா சைனாவுக்கும் நம்மளால வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அடுத்தது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கொரியா ஜப்பான்ல ஜென்ரலா நம்ம இந்தியாவுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸுக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்கு. அது இல்லாம நீங்க கொரியால பாத்தீங்கன்னா நம்ம கொரியாவுக்கும் நம்ம தமிழகத்துக்கும் பண்டைய கால உறவுகள் வந்து நிறைய இருந்தது. ஈவன் இங்க இருந்து ஒரு ஒரு இளவரசி வந்து அங்க கல்யாணம் ஆகி போய் அவங்க ஒரு அரசியா வந்து அங்க கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷம் வந்து கொரியாவை ஆண்டாங்கன்ற மாதிரி ஒரு ஒரு கிளியரான ஆத்தென்டிக் ஹிஸ்டரியே இருக்கு. ஸோ அதன் மூலமா நிறைய நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொரியாவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு கொரியால வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. நம்ம குறிப்பா பாத்தீங்கன்னா அஸ்வகந்தாவுக்கு நம்ம அமுகாராவுக்கு வந்து அவ்வளோ ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்காங்க. ஏன்னா ஜின்சங்கை வந்து மிக அதிக அளவில் ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து கொரியா தான். ஈவன் அதே மாதிரி கொரியாவில் விளையக்கூடிய ஜின்சங் தான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ஜின்சங் அப்படின்வாங்க. அந்த கம்பேரிசன்ல பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய ஹெர்புக்கு வந்து அங்கே நீடு இருக்கு. ஆனால் எந்த விஷயத்துல திரும்ப நம்ம ஃபெயில் ஆகிறோம்னா சில ரெகுலேட்டரி ஃபார்மாலிட்டிஸ், அது என்னன்றத ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஈவன் எல்லாருக்குமே எனக்கே ஒரு நம்பக்கூட முடியாத ஒரு விஷயமா இருந்த விஷயம் என்னன்னா, ஜப்பான்ல வந்து இந்த சீயக்காய்க்கு வந்து அவ்வளோ ஒரு லைக்கிங் இருக்கு. ஈவன் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியை வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. ஒரு ஒரு மிக்ஸ்டு ஒரு சீயக்காய் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரும் நீலி பிரிங்காதி தைலமும் வேணுன்ற ஒரு குவரி ரைஸ் ஆச்சு. அதில் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக ஒரு இதில் என்னன்னா ஒரு ஹெவி மெட்டல் இஷ்யூவால் வந்து நிறைய சேலஞ்சஸ் எங்களுக்கு அதில் வந்தது. அதெல்லாம் இப்போ கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் பொட்டன்ஷியல்னு பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த சார்க், ஆசியான், ஜிசிசி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கம்பேரிட்டிவாக கொரியா, ஜப்பான் வந்து டஃப்பாக இருக்கும். பட் வேல்யூ கிடைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட், மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரியா அண்ட் ஜப்பான் மார்க்கெட் வந்து ஒரு அற்புதமான மார்க்கெட். இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது வந்து ரஷ்யாவும் அதை சார்ந்த கண்ட்ரிஸும். இதில் அஜர்பைஜான் இருக்கு, யுக்ரைன் இருக்கு, குரோஷியா இருக்கு, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. இங்கெல்லாம் பெரிய ஒரு நீடு இல்லைன்னா கூட ரஷ்யாவில் வந்து இந்தியன் ஹெர்பல் மெடிசனுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்கு. இன்னைக்கும் வந்து இந்த 20 கண்ட்ரி சொன்னேன் இல்லையா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைனாலும் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்க கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரஷ்யன்ஸ் வந்து ஈவன் சில ஃபார்மில் வந்து சித்தா மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில கஷாயங்களும் சில தைலங்களும் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அது விஷயமா நிறைய இந்தியாவுக்கும் வந்துட்டு போகிறாங்க. ஈவன் எனக்கு தெரிஞ்ச விளாந்தேர்னு ஒரு ரஷ்யன் வந்து நம்ம சதுரகிரி அடுத்த வத்ராயிருப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தங்கியிருந்து நிறைய அந்த பள்ளியர்களுடைய ஹெல்ப்போட வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணார். ஸோ அங்கேயும் வந்து நமக்கு நல்ல பொட்டென்ஷியல் இருக்கு. இதுக்கு அடுத்தது யூரோப்பியன் யூனியன், ரொம்ப ஒரு காஷியஸான ஏரியா. எங்கள் ஃபீல்டில் இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட் டஃபஸ்ட்டு நாங்கள் கன்சிடர் பண்ணுறது வந்து இந்த யூரோப்பியன் யூனியன். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கூட ஆகலாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண. பட் இந்த தடைகள் எல்லாம் நம்ம தாண்டனம்னா அதிகபட்ச விலை மதிப்பு கிடைக்கக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் தான். ஒரு பொருளை வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை கல்ஃபுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை ரஷ்யாவுக்கு பண்ணலாம், இல்லை யூஎஸ்க்கு பண்ணலாம். ஆனால் அதிகபட்ச வேல்யூ கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியான்னா EU தான். அதனால இந்த தடைகள்லாம் நம்மளால தாண்ட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கக்கூடியது வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் தான். அடுத்தது ஆப்பிரிக்காவில் பட் ரொம்ப செலக்டட் கண்ட்ரிஸ். அங்கே நிறைய நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கான இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஈவன் நாங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே போகும்போதே வந்து நிறைய த்ரெட்டை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா கென்யா, சவுத் ஆஃப்ரிக்கா, எஜிப்ட் இந்த மாதிரி ஒரு 4-5 கண்ட்ரியில் தான் வந்து வயபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. இதுக்கு அடுத்தது நார்த் அமெரிக்கா, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த மெடிசின்ஸ் எல்லாம் FDAல வந்து ரெகுலேட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபுட் ப்ராடக்டாக தான் அலைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய மெடிசின்ஸ் வந்து ட்ரக் கண்ட்ரோல் FDAவுடைய பர்வியூலேயே வருது. ஸோ இதுவும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான விஷயம்தான். இதுக்கடுத்தது சவுத் அமெரிக்கா, இந்த லாட்டின் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரேசில், அர்ஜென்டினா, பெரு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கண்ட்ரிஸ். இங்கே ஒரு சான்சஸ் இருக்குது, பட் லிமிட்டட் சான்சஸ் தான். அடுத்தது ஒரு முக்கியமான ஏரியா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. நல்ல ஒரு மார்க்கெட், நல்ல நம்ம இந்தியன்ஸும் ஸ்ரீலங்கன்ஸும் நிறைய இருக்கக்கூடிய மார்க்கெட்.
நல்ல ரெஸ்பான்ஸ் லெவல். பட் இங்கே கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் டஃப் தான். பட் பண்ணோம்னா யூரோப்புக்கு அடுத்தது, யூஎஸ்க்கு அடுத்தது நல்ல வேல்யூ கிடைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மார்க்கெட். ஈவன் அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தா நம்மளுடைய ஆயுர்வேதா சித்தா டாக்டர்ஸ் கூட வந்து ஒரு சில என்ட்ரி டெஸ்ட்களை கம்ப்ளீட் பண்ணி போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில். இன்னைக்கு ஹெர்பல் செக்மெண்ட்ல வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகி வரக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து. அவங்களுடைய ருப்பி வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ஃபேர்லி குட், 48 ரூபா 50 பைசா வேல்யூ இருக்குது ஒரு ஆஸ்திரேலியன் டாலருக்கு. இங்கேருந்து மைக்ரேட் ஆகிறதும் ஈஸியான விஷயம். ஸோ இதை வந்து சித்தா டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல், இன்னொரு ஒரு பொட்டன்ஷியல் பிளாட்ஃபார்மாக வந்து இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பெல்ட்டை சொல்லலாம். ஸோ வேர்ல்டை ஓவராலாக நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை வந்து இப்படி தான் டிவைட் பண்ணலாம். ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக நம்ம இன்னைய லெவலில் ட்ரை பண்ணக்கூடியது சார்க், ஆசியான், ஜிசிசி, ஈவன் நிறைய சித்தா கம்பெனிஸ் பொதுவாக கமர்ஷியலாக எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால நிறைய சித்தா கம்பெனிஸ் வந்து இந்த கண்ட்ரிஸுக்கு வந்து இன்றைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபோக்கஸோட தான் வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா, இல்லை நாளைக்கு சித்தா அந்த கண்ட்ரியில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடிய ஒரு லைனப் இது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இதில் வந்து அடுத்தது வந்து எந்தெந்த கண்ட்ரியில் நமக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றத வந்து ஒரு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ரொம்ப ஈஸியான விஷயம். அங்கேயும் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சித்தான்றது ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசனாக இருக்கிறதுனால ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஈஸி. சிங்கப்பூர் நல்ல பாசிபிலிட்டி, டஃப்பாக தான், அதாவது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டஃப் தான். பட் டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணால் டெஃபினட்டாக சிங்கப்பூருக்கு பண்ண முடியும். நாங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ், சித்தா ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ சிங்கப்பூரில் வந்து டிஎம் கிளாசிஃபிகேஷனில், அதாவது அவங்களது எப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. அடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். பட் உங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசனாக கிளாஸிஃபை ஆகணும். ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்கணும்னா எந்த விதமான தங்கு தடையின்றி நம்ம ப்ராடக்டை வந்து சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அடுத்தது இருக்கக்கூடியது மலேசியா. மலேசியாவில் ஜென்ரலாக ஒரு 7-8 மாதங்கள்லேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண. அதுக்கு அடுத்தது யூஏஇ, இந்தோனேஷியா, மியான்மார், வியட்நாம், கம்போடியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், நேபாள். இந்த கண்ட்ரீஸுக்கு வந்து ப்ரைஸிங்னு பார்த்தா ரிலேட்டிவாக நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சீக்கிரமாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். வேற இந்த சைடில் இருக்கிறது யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, ஜப்பான், சைனா, ரஷ்யா, EU, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கும், நல்ல வேல்யூ கிடைக்கும். பட் அதே சமயத்தில் இதுக்கான ரெகுலேட்டரி ஃபார்மாலிட்டிஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலகட்டத்திலேருந்து 2 வருஷம் வரைக்கும் கூட வந்து ஆகலாம் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் முதல்ல இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்க கண்ட்ரிஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே மார்க்கெட் ஆத்தரைசேஷன் சொல்லுவாங்க, அங்கே எங்கள் ப்ராடக்ட் வந்து வித்துட்டு இருக்குன்றதுக்கு ப்ரூஃப் நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது இந்த செகண்ட் செட் ஆஃப் கண்ட்ரீஸில் உங்கள் ப்ராடக்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது கொஞ்சம் ரிலேட்டிவாக வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் யார் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும், சித்தா ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கண்ட்ரிஸ், இமீடியட் ப்ராஸ்பெக்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன ரெகுலேட்டரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா இது ஒரு 5 ஸ்டேஜா நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். இதில் ஃப்ரீ எக்ஸ்போர்ட்னா என்னன்னா எந்த ஒரு நெசசிட்டியுமே தேவையில்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரி வந்து இந்த லிஸ்ட்ல தான் இருந்தது. உங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அங்கே இறக்கி நீங்கள் வந்து அதை விற்கலாம், இல்லை ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம், அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு நிறைய அது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்ட்ரி, ரொம்ப கம்மியான கண்ட்ரீஸ்ல தான் வந்து நீங்கள் எந்த ஒரு ரெகுலேஷனும் இல்லாமல், எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் உங்களுடைய சித்தா ப்ராடக்ட்ஸை வந்து அந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் விரலை விட்டு எண்ணிடலாம் இன்னைக்கு அந்த கண்ட்ரீஸை. இதுக்கு அடுத்தது வந்து ப்ராடக்ட் காம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா எந்த விதமான, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சிங்கப்பூர் ஒரு இது சொல்லலாம். எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஆனால் என்னென்னா இந்த ப்ராடக்ட் சித்தா ப்ரொப்ரைட்டரி மெடிசன் ஆகட்டும், இல்லை கிளாசிக்கல் மெடிசன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து டிஎம் கேட்டகரியில் வரும். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்.
அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அங்க வந்து உங்க ப்ராடக்டை வந்து போர்ட்ல சாம்பிளிங் பண்ணி எடுக்கும்போது ஒரு சில பேராமீட்டர்ஸ் பார்ப்பாங்க. அது ஹெவி மெட்டல் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஈவன் லேபிள்ல நீங்க என்ன கிளைம் பண்றீங்கன்ற சில விஷயங்களும் இருக்கும். இது எல்லாம் ஒத்து வந்ததுன்னா அந்த கன்சைன்மெண்ட்டை கிளியர் பண்ணி அது ப்ராக்டிஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கன்சைன்மெண்ட் ரிஜெக்ட் ஆகிடும். பட் நீங்கள் முன்னாடியே வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணுன்ற கட்டாயம் கிடையாது. பட் சிங்கப்பூர் கவர்மெண்ட் மட்டும் என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஹெச்எஸ்ஏ அப்படின்றது தான் அவனுடைய ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அவன் வந்து உங்கள் ப்ராடக்டை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். நீங்கள் ஒரு கிளாஸிஃபிகேஷன் என்கொயரி ரைஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்டோடைய டீட்டெயில், நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே இதில் வந்து டாக்குமெண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஈவன் நாங்கள் ஒரு சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சல்ஃபர் பற்றி நான் சொன்னேன். அந்த சல்ஃபருக்கு நான் டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதாவது அந்த சல்ஃபருடைய பியூரிஃபிகேஷன் ப்ராசஸுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுலேருந்து அந்த சல்ஃபருடைய யூட்டிலிட்டிக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுலேருந்து இது எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் கிளியராக ப்ரொவைட் பண்ணும்போது தான் உங்கள் கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்பர் ஆகும். இது கிளாஸிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் ப்ராடக்டை ரெஜிஸ்டர் பண்ணுற இடத்துல கூட அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். இது ஃபர்தர் ஸ்டேஜஸில் நான் அந்த என்னென்ன எப்படி தேவை என்ன தேவைகள்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணாவது இருக்கக்கூடியது மார்க்கெட் ஆத்தரைசேஷன் சொல்லுவாங்க. இந்த சில கண்ட்ரியில் பெரிய ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. நீங்கள் உங்கள் கண்ட்ரியில் பண்ணியிருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் எல்லாம் கோர் ப்ராக்டிஸில் இருக்கவங்க, இந்த மேனுஃபேக்சரிங் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. முதல்ல உங்கள் லைசன்ஸ் 25D அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 25Dயில் வந்து நீங்கள் சித்தா அண்ட் ஆயுர்வேதா ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் உங்களுக்கு இருக்கணும், இல்லை லோன் லைசன்ஸ் இருக்கணும். இதுக்கு அடுத்தது நிறைய கண்ட்ரிஸ் எதிர்பார்க்கக்கூடியது ஜிஎம்பி. ஆயுர்வேதா சித்தாவுக்கான ஜிஎம்பி வந்து இந்தியன் ட்ரக் கண்ட்ரோல் இதில் வந்து ஷெட்யூல் டி அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் வருது. அதுபடி ஒரு ஜிஎம்பி சர்டிஃபிகேஷன் இருக்கணும். ப்ளஸ் வெளிநாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா ஃப்ரீ சேல் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கு தேவையோ இதெல்லாம் இருந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா, அதே மாதிரி வேறு நாடுகளில் நாங்கள் வித்துட்ருக்கோம், இந்த ப்ராடக்ட் போகுது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இருந்ததுன்னா இதெல்லாம் அனுப்பும்போது மார்க்கெட் ஆத்தரைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுக்குற சில கண்ட்ரிஸும் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொருள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இந்த கண்ட்ரியில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் வந்து கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் அந்த கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, பட் இன்னொரு கண்ட்ரிலேருந்து அதை இம்போர்ட் பண்ணி உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். மார்க்கெட் ஆத்தரைசேஷன், அதுதான் மார்க்கெட் ஆத்தரைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம சித்தாவுக்கு வந்து ரொம்ப ஆப்டான செக்மெண்ட் வந்து இந்த மார்க்கெட் ஆத்தரைசேஷன் தான். இதுக்கு அடுத்தது ப்ராடக்ட் லிஸ்டிங். பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இது ரொம்ப முக்கியம். ஆஸ்திரேலியாவில் வந்து டிஜிஏ அப்படின்றது தான் வந்து என்ஃபோர்சிங் அத்தாரிட்டி, ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனாக இருந்தாலும் அந்த ப்ராடக்டை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்படுற பேசிக் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு அவங்க லிஸ்ட்டில் வந்து அந்த ப்ராடக்ட் இன்க்ளூட் ஆகும். ஒன்ஸ் அந்த லிஸ்ட்டில் ப்ராடக்ட் இன்க்ளூட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது தான் ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வழிமுறையை தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஈயூலலாம் வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அங்கே தான் நிறைய வந்து சேஃப்டி ரிலேட்டட், எஃபிகசி ரிலேட்டட் கிளினிக்கல் ஸ்டடீஸ், ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ்லாம் ரிக்குவயர்மெண்ட் வருது. பட் ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அந்த ஈயூவில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது ஒரு உச்சபட்சம்னு வச்சுக்கலாம். உங்கள் ப்ராடக்ட் வந்து யூரோப்பியன் யூனியன் ஸ்டாண்டர்ட்ஸை காம்ப்ளை பண்ணி வந்துடுதுன்னா உங்கள் ப்ராடக்ட்டை எந்த கண்ட்ரிக்கு எங்கே ஒன்றாலும் உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு உங்கள் ப்ராடக்ட் வந்து இருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ப்ரியாரிட்டி எந்தெந்த கண்ட்ரியை ஹேண்டில் பண்ணலான்றதை கூட வந்து இந்த பேஸில் டிசைட் பண்ணுவோம். இது 3 எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கம்மியான கண்ட்ரியில் தான் இருக்குது. ப்ராடக்ட் காம்ப்ளையன்ஸ் ஒரு சில கண்ட்ரியில் இருக்குது. அடுத்தது மார்க்கெட் ஆத்தரைசேஷன், ப்ராடக்ட் லிஸ்டிங், ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது ஒரு டாப்பிக்லையும் எந்தெந்த கண்ட்ரிங்க வருதுன்ற டேட்டாவும் நமக்கு தேவை. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பிளானை வந்து நம்மளால் லே அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது ஒரு சின்ன இது, எந்தெந்த கண்ட்ரியில் வந்து என்னென்ன அத்தாரிட்டி வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசனை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிங்கப்பூரில் ஹெச்எஸ்ஏ, ஹெல்த் சயின்சஸ் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. மலேசியாவில் வந்து நேஷனல் ஃபார்மஸ்டிக்கல் கண்ட்ரோல் பியூரோ, என்பிசிபி. இது அவங்களுடைய பாஷா மலேசியாவில் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்கேன்னு சொல்லுவாங்க.
அதுக்கடுத்து ஸ்ரீலங்காவில் வந்து நேஷனல் மெடிசன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி NMRA, UAEல வந்து MO அப்படின்வாங்க, MOH மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், USA வந்து ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி FDA, யூரோப்பியன் யூனியனில் வந்து EMA யூரோப்பியன் மெடிசின்ஸ் ஏஜென்சி, ஆஸ்திரேலியாவில் வந்து TGA தெரப்டிக் குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கொரியாவில் KFDA கொரியா ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி, ஜப்பானில் வந்து ஃபார்மஸ்டிக்கல்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் PMDA அப்படின்ற இவங்க தான் ஒரு செலக்டிவான கண்ட்ரிஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், அங்கே வந்து ப்ராக்டிஸை இனிஷியேட் பண்ணணும்னா இந்த ரெகுலேட்டரி பாடிஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு என்ன ரெகுலேஷன் வச்சுருக்கான், உனக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன் தேவைப்படுது, என்னென்ன காம்ப்ளைன்சஸ் தேவைப்படுது, என்ன விதமான கிளினிக்கல் ஸ்டடீஸோ இல்லை ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸோ அவன் எதிர்பார்க்குறான், அவனுடைய லேபிளிங் ஸ்டாண்டர்ட்ஸ். நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் ஃபெயில் ஆகிற விஷயம் என்னென்னா எல்லாம் மீதி எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க. ப்ராடக்டில் ஹெவி மெட்டல்ஸ் இருக்காது, பெஸ்டிசைட்ஸ் இருக்காது, மைக்ரோபியல் லிமிட்ஸ் நார்மலில் இருக்கும், சர்டிஃபிகேட் GMP சர்டிஃபிகேட் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடி கிளியர் ஆகிருக்கும், கிளினிக்கல் ஸ்டடி கிளியராக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம், லேபிளிங் வந்து காம்ப்ளைன்ஸ் இல்லாமல் போயிடும். ஒரு கண்ட்ரிக்கும் லேபிள்ன்றது இப்படி தான் இருக்கணுன்றது இருக்குது, இந்தந்த விஷயங்கள் கட்டாயமாக இருக்கணும், இந்தந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது, கிளைம்ஸ் இப்படி தான் இருக்கணும், இந்த விஷயங்களுக்கு கிளைம் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு 19 டிசீசஸோடைய லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அது என்ன பண்ணுவோம், அந்த நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெடிசன் என்ற கிளாசிஃபிகேஷனில் நீங்கள் ப்ராடக்டை எடுத்துகிட்டு வரீங்கன்னா அந்த 19 டிசீசஸுக்கு என் மெடிசின் வந்து கியூர் கொடுக்குதுன்ற கிளைம் இருக்கக்கூடாது. இந்த 19 டிசீசஸுக்கு கியூர் கொடுக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் கிளாசிஃபிகேஷன்லேருந்து தெரப்டிக் ப்ராடக்ட்ஸ்ன்ற கிளாசிஃபிகேஷனுக்கு மாறிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் சிங்கப்பூரில் TM வந்து கிளாசிஃபிகேஷன் ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பீங்க, டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க, பட் லேபிளில் வந்து மிஸ்டேக் இருக்கும். அந்த இண்டிகேஷன்ஸில் வந்து நீங்கள் ஒரு டிஸார்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து அந்த 19 லிஸ்ட்டுக்குள்ளே வரும். அப்போ அவன் என்ன சொல்லுவான், இது வந்து இந்த பர்டிகுலர் டிசீஸுக்கு நீங்கள் இண்டிகேட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் கிடையாது, இது வந்து தெரப்டிக் குட்ஸு. ஸோ தெரப்டிக் குட்ஸுக்கு நீங்கள் ஏற்கனவே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் ப்ராடக்டை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இதர் நீங்கள் ரீஎக்ஸ்போர்ட் பண்ணணும் நம்ம இந்தியாவுக்கு அந்த ப்ராடக்டை, இல்லை அங்கேயே வந்து டிஸ்கார்ட் பண்ணணும். ஸோ மொத்தம் நீங்கள் எஃபர்ட்டு உங்களுடைய மணி எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் எல்லாரும் நிறைய கம்பெனிஸ் எங்ககிட்ட இந்த ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண வரும்போது பார்க்கக்கூடிய விஷயம் லேபிளிங்கில் அவங்க பண்ணுற மிஸ்டேக் தான். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் போகும்போது அந்த கண்ட்ரியோடைய நெசசிட்டி என்னன்றதை பார்த்து ஒரு டெசிஷன் எடுக்கணும். பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சா ஒரு பேட்டன் மெடிசனாக இருக்கும்போது அதை வந்து அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரியே நம்ம ஃபார்முலேட் பண்ணுறது தான் வந்து இட் இஸ் பெட்டர். அப்படி பண்ணும்போது வந்து அந்த ஈஸியாக வந்து அந்த ரெகுலேட்டரி காம்ப்ளைன்சஸ்லாம் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, இப்போ ஜென்ரலாக இருக்கக்கூடிய ரிக்குவயர்மெண்ட்ஸ், ஒரு TM ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், இல்லை கிளாசிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா, இப்போ நான் சொன்ன 25D இல்லை 25E உடைய மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ், அதுக்கு அடுத்தது அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த லைசன்ஸில் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து என்டார்ஸ் ஆகிருக்கணும். இதுவும் நிறைய பேர் ஈவன் இந்தியாவிலே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, நான் வந்து கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், சித்தாவில் வந்து ஆயுஷில் வந்து நான் என் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அப்போ சித்தாவில் இருக்கக்கூடிய எல்லா மெடிசனும் நான் தயாரிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தயாரிக்க முடியாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும், அது கிளாசிக்கல் மெடிசனாக இருந்தாலும் சரி, பேட்டன் மெடிசனாக இருந்தாலும் சரி, உங்கள் ப்ராடக்டை வந்து உங்கள் லைசன்ஸில் என்டார்ஸ் பண்ணணும். அந்த என்டார்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம இந்தியாவில் மார்க்கெட் பண்ணுறதுக்கும் சரி, இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கும் சரி, எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த என்டார்ஸ்மெண்ட் நிறைய பேர் ஃபெயில் ஆகிற செக்மெண்ட் வந்து இந்த என்டார்ஸ்மெண்ட்டில். இவன் நாங்கள் ஹேண்டில் பண்ண ஒரு கம்பெனியே, ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு கம்பெனி, எல்லாம் பண்ணி அவங்களுடைய டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பிட்டோம், எல்லா ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே கிளியர் ஆச்சு.
ஃபைனலாக வந்து டாக்குமெண்டேஷன் ரிவ்யூ பார்க்கும்போது பார்த்தா என்டார்ஸ்மெண்ட்ல அவங்க அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இல்லவே இல்லை. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்கள் என்டார்ஸே பண்ணலையே அப்படின்னா, என்கிட்ட தான் வந்து சித்தா மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் இருக்கு, அதுதான் அது போதும் சார், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க, எங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. எனக்கு கேட்டாங்க, நீங்கள் சித்தா ப்ராக்டிஷனர் இல்லை சார், உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னாங்க. இல்லை கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாதுன்னு அவங்கள டிபார்ட்மெண்ட்லேருந்து எஃப்டிஏலேருந்தே ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கி கொடுத்தோம். ஸோ முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம், இந்த ப்ராடக்ட் என்டார்ஸ்மெண்ட், உங்கள் லைசன்ஸ் இருந்தாலும் அந்த லைசன்ஸில் அந்த ப்ராடக்ட் வந்து என்டார்ஸ்மெண்ட் ஆகிருக்கணும். அடுத்தது ஜிஎம்பி லைசன்ஸ், அது என்ன குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் லைசன்ஸ் அப்படின்வாங்க. இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ், இதில் ஷெட்யூல் டீன்றதுல வந்து நம்ம ஆயுர்வேதான் சித்தா யூனிட்டுக்கான ஜிஎம்பி ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது உங்கள் பில்டிங் எப்படி இருக்கணும், லேண்ட் ஏரியா எப்படி இருக்கணும், ஒரு டிவிஷனுக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு கஷாயம் பண்ணுறோம்னா அதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும், என்னென்ன மிஷின்ஸ் தேவைப்படும், ஒரு லேகியம் பண்ணுறோம்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படும், ஒரு பர்ப்பம் பண்ணுறோம்னா அதுக்கு என்ன தேவைப்படும், ஒரு செந்தூரம் பண்ணுறோம்னா என்ன தேவைப்படும், இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அந்த இடமும் நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கணும், அதுக்கு தேவைப்படுற மெஷினரிஸும் அங்கே இருக்கணும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் வந்து அதோடைய குவாலிட்டியை எப்படி செக் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாம் காம்ப்ளை பண்ணாதான் அந்த ஜிஎம்பி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் அப்படின்ற லைசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு பொதுவாக ஜிஎம்பி லைசன்ஸ் இல்லாமல் எந்த கண்ட்ரிக்கும் நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு சின்ன சின்ன நாடுகள், இன்னைக்கு புதுசாக என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணியிருக்க ஒரு கண்ட்ரி நைஜீரியாவும் இன்னைக்கு ஜிஎம்பி லைசன்ஸ் இருந்தால் தான் ப்ராடக்ட் நாங்கள் இறக்குமதி பண்ணுவோம்னு சொல்கிறோம். அதனால உங்கள் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு மிக அவசியம் இந்த ஜிஎம்பி லைசன்ஸ். இதில் ஒன்றும் பெரிய சஃபிஸ்டிகேஷன்லாம் கிடையாது. மெடிக்கேஷன்ஸ், அதாவது மிஷினரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ப்ரீவியஸ் கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ண மிஷினரிஸ் தான். பட்டி தான் எல்லாம், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சேம் எக்யூப்மெண்ட் தான். அதை ப்ராப்பராக எப்படி வைக்கணும், எப்படி ப்ரொசீஜராக பண்ணணும், எப்படி ரெக்கார்டு எடுக்கணும், குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது தான் இந்த ஜிஎம்பி. நிறைய பேர் இன்னைக்கு சொல்றது, சார் இந்த ஜிஎம்பிலாம் நம்மளால முடியாது, அதனால நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் அது. கண்டிப்பாக நம்மளால வந்து இந்த காம்ப்ளைன்ஸ் வந்து பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய விஷயம், நிறைய பேருக்கு ரொம்ப தெரியாத விஷயம், இந்த ஃப்ரீ சேல் சர்டிஃபிகேட் அப்படின்றது. இந்த ஃப்ரீ சேல் சர்டிஃபிகேட்ல கொடுக்கறது என்னன்னா, திஸ் ப்ராடக்ட் கேன் பி ஃப்ரீலி சோல்ட் இன் இந்தியன் மார்க்கெட் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணோம் நம்ம ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டு. எல்லா கண்ட்ரிக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரீ சேல் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு அடுத்தது ப்ராடக்ட் லேபிள் கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த லேபிளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாதுன்ற காம்ப்ளைன்ஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்தியாவில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க, ஒரு திருப்பலாதி சூரணம் பண்ணுறீங்கன்னா இந்த லேபிள் வந்து சிங்கப்பூருக்கு ஒத்து வராது. அதே மாதிரி சிங்கப்பூருக்கு நான் ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், அதே ப்ராடக்ட் நான் ஸ்ரீலங்காவுக்கு பண்ணலான்னா பாசிபிள் கிடையாது. ஸ்ரீலங்காவில் வந்து இன்றைக்கும் வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலான்னு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட், அது மெடிசன் ஆகட்டும் இல்லை காஸ்மெட்டிக் ஆகட்டும், நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது சிங்களி, தமிழ், இங்கிலீஷ், இந்த 3 லாங்குவேஜ்லேயும் கண்டென்ட் வந்து லேபிளில் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து சிங்கப்பூரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லேபிளை வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் பார்த்து அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் லேபிளை வந்து ரெடி பண்ணணும். அடுத்தது மார்க்கெட் ஆத்தரைசேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் மீதி கண்ட்ரீஸில் வந்து இந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அந்த கண்ட்ரியில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, இல்லை மார்க்கெட் ஆத்தரைசேஷன் இருக்குன்னா புதுசாக ஒரு கண்ட்ரியில் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நம்பிக்கை தான். ஸோ அந்த கண்ட்ரி பர்மிட் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் பார்த்து தான் பண்ணியிருப்பான், ஸோ நம்மளும் பர்மிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது. இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமான விஷயம் டெக்ஸ்ட் ரெஃபரன்சஸ். இதில் அந்த ஒரு டாக்குமெண்ட் எழுதுவோம், அதாவது இந்த ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்தால் இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ட்ரெடிஷ்னலாக இந்த யூஸை எப்படி தருது அப்படின்றதுக்கு நம்ம வந்து ப்ரூஃப் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் ஹெர்புக்கு வந்து சித்த வைத்தியத்திற்கு, அதாவது நம்மளுடைய இதில் மிக முக்கியமான விஷயம், நம்ம ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ஆக்ட் படி ஆத்தரைஸ்டு டெக்ஸ்ட்னு இருக்குது. உங்கள் மோஸ்ட்லி உங்கள் சிலபஸில் கூட அதில் தான் நிறைய இன்வால்வ் ஆகும். இந்த ஆத்தரைஸ்டு டெக்ஸ்ட்டுங்கள்லேருந்து மட்டும்தான் வந்து ரெஃபரன்ஸ் வந்து பர்மிட் பண்ணுவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் படி இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஹெர்ப் சீண்டல் கொடி வந்து நான் என்னுடைய ப்ராடக்டில் இருக்குது அப்படின்னா,
ஒரு ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமுக்கே வந்து இண்டிகா இருக்கு, சீந்தல் கொடி, ஈவன் நம்ம கபசுர குடிநீர்ல கூட இருக்கு. ஸோ இந்த ஹெர்புக்கு வந்து என்ன டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இருக்குன்றதை நம்ம கிளியரா கொடுக்கணும். இது வந்து சித்த வைத்திய திரட்டுல வந்து ரெஃபரன்ஸ் இருக்கா, இல்லை வந்து அனுபவ வைத்திய நவநீதத்துல இருக்கா, இப்படின்ற ரெஃபரன்ஸ் இருக்கணும். அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டால அங்கீகரிக்கப்பட்ட டெக்ஸ்டா இருக்கணும். இல்லாம நிறைய கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்ட் ரெஃபரன்சஸ் இல்லாமல் இந்த நம்ம அகத்திய ரத்ன சுருக்கம் இந்த மாதிரி புக்ஸ், இது சித்த வைத்திய திருட்டு இதெல்லாம் இல்லாம எய்தர் சித்தா ஃபார்மகோபி ஆஃப் இந்தியாலேயோ இல்ல இந்தியன் மெட்டீரியா மெடிக்காலேயோ இல்ல சித்தா ஃபார்முலரிலேயோ இந்த ப்ராடக்ட் இருந்ததுன்னா இதுக்கான வெயிட்டேஜ் அவன் ஜாஸ்தி தரான். ஏன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ்ல இருக்கும், அதுவும் பாடல்களா இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு சித்தா பிராக்டிஷனரை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அவங்க வந்து அவங்களுடைய லெட்டரேட்ல அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட போட்டு என்டார்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. பொதுவாக அதை தான் அக்செப்ட் பண்ணுவான். அதனால அவன் என்ன சொல்லுவான்னா, இது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டுங்கள்ல இருந்து எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்மளால கரெக்டாக கொடுக்க முடிஞ்சதுன்னா எந்த விதத்துலையும் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது. அதே மாதிரி வந்து இந்த நேமிங் ஆஃப் த ப்ராடக்ட், நம்ம ஏதோ ஒரு பேர் வச்சிருவோம். அவன் நிறைய கண்ட்ரி அவன் பார்க்கறது என்னன்னா, அந்த பேருக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கான யூஸுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குன்னு பார்ப்பான். நம்ம ப்ராடக்ட் நிறைய ஃபெயிலியர் ஆகிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான். ஸோ இதெல்லாம் வந்து அந்த லேபிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து பண்ணாதான் கண்டிப்பாக நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கான ரெஃபரன்சஸ் வந்து கிளியராக இருக்கணும். அதுக்கு அடுத்தது சேஃப்டி ஸ்டடிஸ். எல்லா கண்ட்ரியும் இது எதிர்பார்க்கறது இல்லை, ஒரு சில கண்ட்ரிஸ் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. இது வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல லிட்ரரி ரிவ்யூஸ்லேருந்து நம்மளால பண்ண முடியும். ப்ரீவியஸாக வந்து கன்வென்ஷனல் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ்ல வந்து பேப்பர் பப்ளிஷ் ஆயிருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம ஒரு ப்ரூஃபை காமிக்க முடியும். வேற ஒரு சில இதில் வந்து ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸ் அவசியம்னு சொல்லுவாங்க. ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடினா பேராமீட்டர்ஸை மெஷர் பண்ணி காமிக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ நிறைய இந்த ஹெர்பல் ஹேண்ட் சானிடைசர் கூட நாங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா லேப் லெவலில் எஸ்கரிஷியா கொலைக்கும் சல்மோனெல்லாவுக்கும் வந்து இந்த சானிடைசர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, கம்ப்ளீட்டாக வந்து இந்த பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ் இல்லாமல் பண்ணுதுன்னு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறோம். இது வந்து ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடின்னுவாங்க. அடுத்தது கிளினிக்கல் ஸ்டடி. இந்த கிளினிக்கல் ஸ்டடி ரொம்ப ஒரு வாஸ்டான டாபிக், பட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது. இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஸ்பெக்டிவான ஃபீல்டு வந்து இந்த கிளினிக்கல் ஸ்டடி செக்மெண்ட். ஏன்னா பொதுவாக ஒரு கிளினிக்கல் ஸ்டடி ஃபாரின்ல பண்ணணும்னா அது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அது இந்தியாவில் வந்து ரொம்ப ரீசனபிளான காஸ்ட்ல பண்ணுவாங்க. இது ஒரு எத்திக்ஸ் கமிட்டி அப்ரூவல் வாங்கி சிஎல்ஆர் கிளினிக்கல் ஸ்டடி லெட்ஜர்ல இதை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்டடியை பண்ணணும். நிறைய ஹையர் லெவல் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் யூனியனோ இல்லை யூஎஸ்லேயோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா இந்த கிளினிக்கல் ஸ்டடி அவசியம்னுவாங்க. நம்ம சித்த ஆயுர்வேதா மெடிசின்ஸுக்கு ஒரு சேலஞ்சிங்காக காஸ்ட் வைஸாக ஒரு மானிட்டரியாக ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய விஷயமும் இந்த கிளினிக்கல் ஸ்டடி தான். பட் இன்னைக்கு எவ்வளோ இவால்வ்மெண்ட் இருக்குது, ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் இந்தியாவில் நிறைய பேர் வந்து இந்த கிளினிக்கல் ஸ்டடிஸ் நிறைய கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஆத்தென்டிக்காக அவங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து ஃபாரின்ல அந்த ரெகுலேட்டரி பாடி அக்செப்ட் பண்ணுவானான்றத பார்த்து பண்ணணும். 50,000 பண்ணி கொடுக்குறேன்னாங்க, 1,00,000 பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற காரணத்துக்காக அவங்ககிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு அந்த ரிப்போர்ட் வந்து அந்த கண்ட்ரியோடைய ரெகுலேட்டரி பாடியால் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா அந்த 50,000 1,00,000 வந்து நமக்கு வேஸ்ட்டு. நிறைய கேசஸ் இந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் எஃபிகசி ஸ்டடி. அந்த இதுவும் நமக்கு வந்து ரொம்ப மிக சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இந்த எஃபிகசி ஸ்டடின்றது. எங்கே நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம்னா இந்த ட்ரக்கோடைய ஸ்டாண்டர்டைசேஷன்ல தான். இன்னைக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய ட்ரக் ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் வந்து அந்த அளவுகள் லெவல் ஆஃப் இன்கார்பரேஷன்ல இன்னும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து அதுக்கான இன்கார்பரேஷன் லெவலை டிசைட் பண்றோம்னா அந்த டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து எந்த காலகட்டத்தில் இருந்தது, அன்னைக்கு வந்து இந்த மூலிகைகள் எதுவுமே வந்து விளைவிக்கப்படவில்லை.
இது காட்டுல வைல்டு கண்டிஷன்ல தேவர் கலெக்டட். அதே மாதிரி அன்னைக்கு இருந்த மண்ணுடைய வளம் வேற, அன்னைக்கு இருந்த மழையுடைய அளவு வேற. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஹெர்ப் எல்லாமே வந்து அதோடைய ஆக்டிவ் கான்ஸ்டியூன்ஸ்ல ரொம்ப ரிச்சா இருந்தது. ஸோ அதை வச்சுதான் அன்னைக்கு வந்து சித்தர்களும் சரி சித்த மருத்துவர்களும் சரி அதுக்கப்புறம் அந்த லெவலை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ ஆட் பண்ணணும், இந்த ப்ரொபோர்ஷனில் ஆட் பண்ணணுன்றது. பட் இன்னைய சூழ்நிலையில நம்ம கல்டிவேட் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய ஆக்டிவுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன, இல்ல அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஹெவி மெட்டல்ஸோடைய லெவல் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் வந்து அந்த இன்கார்பரேஷன் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த எஃபிகசி சைடில் இந்த ஸ்டாண்டர்டைசேஷனால வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து லேக் ஆகிறோம். அப்போ அல்டிமேட்டாக நான் ஒரு ஐசிபிஎம்எஸ்ஓ ஏதோ ஒரு டெஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டான்னா அல்டிமேட்டாக நம்மளுடைய ஃபார்முலா வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து மக்களுக்கு நடுவில் அந்த வெளிநாட்டவர்களுக்குள்ள ஒரு இது என்ன கொடுக்குதுன்னா, இவங்களில் வந்து ஒரு சாலிடான பேக்கப் இல்லை. ஏதோ ஒரு மருந்து இதுக்கு ஒர்க் ஆகுது அதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு எடுத்துகிட்டு வராங்க. பட் நம்ம வந்து சயின்டிஃபிக்காக டெஸ்ட் பண்ணும்போது அதோடைய வேலிடேஷன் வந்து ஆக மாட்டேங்குது. அதனால பொதுவாக வந்து இந்த மெடிக்கல் சிஸ்டமில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இது எங்கே ரூட் காஸ் ஆரம்பிக்குதுன்னா இந்த ஸ்டாண்டர்டைசேஷனில் தான் இந்த ரூட் காஸ் ஆரம்பிக்குது. ஸோ இந்த எஃபிகசி ஸ்டடீஸ் வந்து மிக மிக அவசியம். இதுக்கு அடுத்தது ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸ். ஸோ இந்த ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம டேப்லெட்டாவோ இல்லை கேப்சூலாவோ இல்லை சூரணமாவோ ஏதோ ஒரு ஃபார்மில் கொடுக்குறோம், ஒரு பர்டிகுலர் பேக்கேஜிங்கில் கொடுக்குறோம் அப்படின்னும் போது இதோடைய ஷெல்ஃப் லைஃப் என்ன, இது எவ்வளோ நாள் தாங்கும். இப்போ இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ரூல் படி ஒரு சித்தா டோசேஜ் ஃபார்முக்கும் ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. 2 வருஷம் 3 வருஷம் 8 மாதம் அந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இருக்கா, உங்கள் ஹெர்பு நல்லா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை வந்து ஒரு டேப்லெட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அதோடைய கம்ப்ரெஷன்லாம் வந்து பிரச்சனை இருந்திருக்கலாம். ஒரு 3 மாதம் நீங்கள் ஷெல்ஃப் லைஃப் கொடுத்துருப்பீங்க, ஒரு 3 வருஷம் 6 மாதத்துல அந்த டேப்லெட் வந்து உடைஞ்சு போயிடும். ஸோ அது கரெக்டான இதில் இருக்கான்றது தான் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்டடி. இதை ரியல் டைம் ஸ்டெபிலிட்டி ஸ்டடின்னு சொல்லுவோம், ஆக்சிலரேட்டட் ஸ்டெபிலிட்டி ஸ்டடின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டடியும் ரொம்ப அவசியமாக தேவை இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அடுத்தது QMS டாக்குமெண்ட்ஸ். QMSனா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது இன்னைக்கு உங்களுடைய ISO 9001 அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டம் டாக்குமெண்ட்ஸ். ஸோ பொதுவாக இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸில் எங்கே ட்ரெடிஷ்னல் மெடிசன் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரீஸுக்கு நம்ம சித்தா மெடிசனை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல எந்த விதமான தடையும் கட்டாயம் வந்து கிடையாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை வந்து ஒரு மேனுஃபேக்சரரும் இன்னைக்கு வந்து இதை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சிங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். நம்மக்கிட்ட இது இருக்கா, இது இல்லையா, ஸோ இதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும், ஓகே இவ்வளோ செலவு பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம், இதோடைய ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்குது. இன்னைக்கு நிறைய இன்னொரு சில கம்பெனிஸ்லாம் என்னென்னா ரேண்டமாக வந்து செலவு பண்ணி 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணிட்டு ப்ராடக்டை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நாளைக்கு ஃபாரினில் மார்க்கெட் இருக்க மாட்டேங்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இவ்வளோ செலவு பண்ணிட்டு நமக்கு எதுவும் யூஸ் இல்லாமல் போச்சான்னு ஒரு ஃபங்காயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து டிஸ்கரேஜ் ஆகுது இந்த இது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலான விஷயம். ஒரு பக்கம் உங்களுடைய ரெகுலேட்டரி காம்ப்ளைன்ஸை கரெக்டாக பார்க்கணும், இன்னொரு சைடு அந்த கண்ட்ரியில் அதுக்கான பக்காவான மார்க்கெட்டிங் சிஸ்டமை வந்து ப்ராக்டிசிங் சிஸ்டமை வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் அங்கே டாக்டர் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சில ரிக்குயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணி நீங்கள் அங்கே டாக்டரை அனுப்புறதுக்கு ரெடி பண்ணாமல் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை மட்டும் ரெடி பண்ணி அனுப்பிச்சு யூஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேரலாக வந்து போகக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஸோ இதில் வந்து மேஜராக நாங்கள் பார்க்கக்கூடியது சேலஞ்சஸ். என்ன சேலஞ்சுங்களால நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து தடைப்படுது, இது வந்து நிறைய லெவலில் நடக்குது. இப்போ நம்ம இங்கே எடுத்து இங்கேயே நம்ம செக் பண்ணும்போது நம்ம ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவனுக்கு ஃபாரினுக்கு அனுப்புகிறோம், அவன் பார்த்துட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த லாஸும் கிடையாது, நம்ம டைம் லாஸ் தான். இமெயிலில் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருப்போம், ஃபெயில் ஆகிருக்கும், சந்தோஷம், பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை இங்கே இருக்க ஒரு லேபுக்கு, ஒரு அப்ரூவ்ட் லெபார்ட்டரிக்கு, ஆயுஷ் அப்ரூவ்ட் லெபார்ட்டரியில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் ஃபெயில் ஆகுதுன்னா அந்த டெஸ்டிங் காஸ்டோடு போச்சு, சரி நம்ம ப்ராடக்ட் ஒத்து வரல, நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு விட்டுருவாங்க. இது மூணாவதுதான் ரொம்ப ரிஸ்கியான சமாச்சாரம். ஏதோ கேட்கறத வச்சு இந்த ரெகுலேஷன்ஸ் என்ன எதுன்னு தெரியும் நிறைய மேனுஃபேக்சரர்ஸை நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கும் வந்து நிறைய பேர் எங்களை வந்து கபசுர குடிநீர் எக்ஸ்போர்ட் பண்ணணும்ட்டு அப்ரோச் பண்ணுறாங்க.
இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கண்ட்ரியில அதை எப்படி ட்ரீட் பண்றான்றது முக்கியம். இன்னைக்கு மலேசியால எக்கச்சக்கமான ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, டவுட்டே கிடையாது. கபசுர குடிநீருக்கு மிகப்பெரிய தேவை இருக்கு. ஆனா பிபிஎஸ்கேல அது ரெஜிஸ்டர் ஆகணும். அதை ப்ரியாரிட்டி கொடுத்து அவன் ரெஜிஸ்டர் பண்ணுவானா தெரியாது. அதனால நான் சொல்றது என்னன்னா, அவசரப்படாதீங்க, எந்த கண்ட்ரிக்கு ஃபீஸிபிளோ அங்க மட்டும் அனுப்புங்க அப்படின்றது. ஸோ அதனால அந்த ரெகுலேட்டரி ரிக்குவயர்மெண்ட் இருக்கா இல்லையான்றதை டிசைட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது மிகப்பெரிய சேலஞ்சு நமக்கு வந்து ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன். இந்த ஹெவி மெட்டல் கண்டாமினேஷனுக்கு காரணம் என்னன்னா, இது சோர்ஸ் ஆஃப் ஹெர்ப். இது ரெண்டு வகையா சொல்லலாம். ஒன்று, இயற்கையிலேயே வந்து அதோடைய கான்ஸ்டுவென்ட்லேயே வந்து ஹெவி மெட்டலுடைய இது இருக்கலாம். பட் இது ரொம்ப ரேரான விஷயம். ஒரு சில ஹெர்ப்ல நேச்சுரலாகவே ஆர்சனிக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷனாலையும் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கண்டாமினேஷனாலையும் நம்ம அதுக்கு ஃபீட் பண்ற வாட்டர்ல இருக்கக்கூடிய கண்டாமினேஷனாலையும் தான் இந்த ஹெவி மெட்டல்ஸ் வருது. இதை நிறைய நாங்கள் சயின்டிஃபிக்காக ஹேண்டில் பண்ணியும் கிளியர் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு இது, இதை வந்து சித்தா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, ஒரு ஃபுட்டுலேருந்து இந்த முரிங்கா லீஃப் பவுடர் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இதுக்கு ரொம்ப ஒரு மார்க்கெட் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இதில் எங்களுடைய ஒரு கிளையண்ட் ஜேசி ஆர்கானிக்ஸ் திருநெல்வேலியில், அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்தது. இதெல்லாம் பார்த்து இது பண்ணும்போது கடைசியாக பார்த்தா ஆர்சனிக் கண்டென்ட் வந்து அந்த இதில் ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் நிறைய சாயில் ரெக்ளமேஷன் மெஷர்ஸ் இதெல்லாம் எடுத்து அந்த சாயிலை ரெக்டிஃபை பண்ணி அந்த நார்ம்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து அந்த ஹெர்பலையும் வந்து அவசியம். ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து டொமஸ்டிக்குக்கோ இல்லை எக்ஸ்போர்ட்டுக்கோ ஒரு ஹெர்பை யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு சோர்ஸ்லேருந்து வாங்குறீங்கன்னா அதை வாங்கி பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஹெவி மெட்டல் டெஸ்ட்டை, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாம் ஆனால் சேஃப், இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சோர்ஸை அப்ரூவ் பண்ணிங்கன்னா, அதெல்லாம் அந்த QMS சிஸ்டம், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வரும். அதை பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது இதே மாதிரி சேலஞ்சிங்கான இன்னொரு விஷயம் வந்து மைக்ரோபியல் கண்டாமினேஷன். இது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்னால வரக்கூடிய விஷயம். இந்த வெசல்ஸை கரெக்டாக க்ளீன் பண்ணாலுங்களோ அதனால வர்றது. அது இல்லாமல் நேச்சுரல் ஹெர்புன்னும் போது கொஞ்சம் மைக்ரோபியல் லோடும் இருக்கிறது சகஜம். இதில் மெயினாக நிறைய பார்க்கறது என்னன்னா, ஓவரால் மைக்ரோபியல் லோடுன்றதை விட பேத்தஜன்ஸை வந்து ரொம்ப இதுவாக பார்ப்பாங்க. சூடோமோனாஸ், எஸ்கரிஷியா கொலை, சால்மோனெல்லா, இந்த மாதிரி ஸ்பீஷிஸ் வந்து இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி ஈஸ்ட் அண்ட் மோல்டு வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்றத எல்லா கண்ட்ரியுமே குறிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அந்த விதத்துலையும் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ஃபெயில் ஆகுது. அந்த செக்மெண்ட்லேயும் நம்ம மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ப்ரெசன்ஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பேனலே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு ஒரு டெஸ்ட்டுக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 52 பெஸ்டிசைடுக்கு செக் பண்ணலாம். பண்ணிவிட்டு அது இருக்கா இல்லையான்றத நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், ஒரு கண்ட்ரிலையும் அவனுடைய ரெகுலேஷன் படி ஒரு நெகட்டிவ் லிஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்னு இருக்கும். இந்த நெகட்டிவ் லிஸ்ட் இன்க்ரீடியன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹெர்போ இல்லை ஒரு மினரலோ இல்லை ஒரு அனிமல் சோர்ஸோ நம்ம ப்ராடக்ட்ல இருக்கக்கூடாது. அந்த நெகட்டிவ் லிஸ்ட்ல இருக்கிறது ஏதாவது நம்ம ஃபார்முலேஷன்ல இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அப்ரூவ் ஆகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த ப்ராடக்ட் நம்ம பொதுவாக பேட்டன் மெடிசனாக இருக்கும்போது நம்ம அதை ஃபார்முலேட் பண்ணும்போதே அந்த பர்டிகுலர் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக பண்ணிடுறது பெட்டர். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம எருக்கம் பூ, எருக்க இலை வந்து நம்ம ஜென்ரலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெடிகேஷன். பட் இது மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ், நிறைய கண்ட்ரீஸில் வந்து அதோடைய ஹெவி மெட்டல் கான்சன்ட்ரேஷனுக்கும் சில கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸாலையும் வந்து அதோட யூசேஜை வந்து பேன் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட் இருக்கிற ப்ராடக்டை நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த நெகட்டிவ் லிஸ்ட்டை பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தது அந்த லேக் ஆஃப் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். நிறைய கிளைம்ஸ் போட்டிருப்பாங்க, எங்களுடைய ப்ராடக்ட் வந்து இதுக்கு இண்டிகேட் ஆகுது, அதுக்கு இண்டிகேட் ஆகுது. ஈவன் சில கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இது பண்ணுறது என்னென்னா, சைக்கலாஜிக்கல் கண்டிஷன்ஸுக்கு போட்டிருப்பாங்க. ரிலீவ்ஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ், ப்ரமோட்ஸ் மென்டல் பீஸ், இப்படின்லாம் வந்து இண்டிகேஷன் வரும்.
இதை வந்து என்ன ரெஃபரன்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும்? அதே கிளாசிக்கல் மெடிசின் டெக்ஸ்ட்ல இருந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாலும் அடுத்தது அவன் கேட்கக்கூடிய மெட்டீரியா மெடிக்காலையோ இல்லை ஃபார்மகோபியோலையோ வந்து இந்த ரெஃபரன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். அதனால மிக மிக முக்கியமான விஷயம், நம்ம ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியண்ட்டுக்கும் நம்மளால கிளாசிக்கல் ரெஃபரன்ஸையும் மெட்டீரியா மெடிக்கா போன்ற புக்கோடைய ரெஃபரன்ஸையும் கொடுக்கறது மிக மிக அவசியம். இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம சப்மிஷனுக்கே வந்து போகணும். அடுத்தது நான் முன்னாடியே சொன்னது லேபிளிங் நான் காம்ப்ளையன்ஸ். இதுக்கு அடுத்தது ப்ராடக்ட் நாமன்கிளேச்சர். நான் சொன்னேன், அதாவது நம்ம ஏதோ ஒரு பேர் வச்சிருவோம். இப்போ இங்கிலீஷில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, பெனேஷியான்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். இந்த பெனேஷியான்ற பேர் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய கண்ட்ரியில் ரிஜெக்ட் பண்ணுவான். அதே மாதிரி வந்து எலிக்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமுதம் மாதிரி, அமிர்தம். ஸோ இந்த எலிக்சர்னு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பேரையும் வந்து நிறைய இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணுவான். இப்போ நம்மளதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து இந்த அமிர்த சஞ்சீவினி சூரணம்னு ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த நேம் எக்ஸ்பிளனேஷன் எழுத சொல்லுவான், அமிர்த சஞ்சீவினி சூரணம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. அதை எழுதும்போது யூ ஆர் கிளைமிங் சம்திங் லைக் எலிக்சர், ப்ராடக்ட் இஸ் ரிஜெக்டட் அப்படின்வான். ஸோ அதனால வந்து அந்த பேர் வைக்கிறதும், ப்ராடக்ட்டுக்கான பேர் வைக்கிறதும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். அப்போ கேட்பாங்க, நம்ம இந்தியாவில் வந்து அமிர்த சஞ்சீவினி சூரணம்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் சார், ஃபாரின் போகும்போது அந்த பேர் வைக்கக்கூடாதுன்னு எப்படி அப்போ கிடைக்காத அப்படின்னும் போது இப்போ ட்ரக் கண்ட்ரோல்லேருந்தே ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கலாம். அதாவது இந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு இந்த பேரில் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஆனால் ஃபார்முலேஷன் வைஸ் பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய அமிர்த சஞ்சீவினி சூரணமும் இந்த ப்ராடக்ட்டும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் நம்ம வாங்கிட்டோம்னா, இந்த நேம் சேஞ்ச், இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ப்ராடக்ட் நாமன்கிளேச்சர்ன்றதும் ரொம்ப முக்கியம். அடுத்தது நான் சொன்னேன் ப்ராடக்ட் கிளைம்ஸ் வந்து தாறுமாறாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதில் இருக்கக்கூடிய ஒரு கிளைம் வந்து வெரி எஃபெக்டிவ் ஃபார் COVID-19. இன்னைக்கு இதை நம்ம வெளியில சொல்ல முடியுமா? இருக்கலாம், கண்டிப்பா. நம்ம இதில் இல்லாத விஷயம் கிடையாது, எல்லாம் இருக்கலாம். ஆனால் இன்னைய சூழ்நிலையில் எங்கேயுமே வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்து ஒரு ட்ரக் ஐடென்டிஃபிகேஷன் நடக்கலை. இன்னைக்கு தான் ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு, தெரியல, இட்டாலி வந்து ஒரு வேக்சின் டெவலப் ஆயிடுச்சுன்ட்டு. அந்த மாதிரியான இது கியூர்ஸ் கேன்சர், அந்த மாதிரியான கிளைம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து யுவர் சான்சஸ் ஆஃப் டிஎம்மா உங்கள் ப்ராடக்ட் கிளாஸிஃபை ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம், டிஎம்லேருந்து அதை வந்து தெரப்டிக் கிளாசிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது வெரி வெரி டிஃபிகல்ட் ஜாப். அதனால அந்த கிளைம்ஸும் வந்து ரொம்ப சேஃபாக பண்ணணும். மீதி பாயிண்ட்ஸ் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது, சேஃப்டி ஸ்டடீஸ், எஃபிகசி ஸ்டடீஸ், ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்த மிக முக்கியமான விஷயம் அட்வர்டைசிங் கண்ட்ரோல். அதான் அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறோம். இதில் நிறைய எங்கள் கிளைண்ட்டுக்கே ஒருத்தருக்கு ஒரு கேஸ் ஆச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்கே கிளியர் பண்ணும்போது லேபிளில் போட்டது எல்லாமே வந்து ப்ராடக்ட் மலேசியாவுக்கு போச்சு. லேபிளில் எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க, பிபிஎஃப்கேல ரெஜிஸ்டர் பண்ணாங்க, ப்ராடக்ட் மலேசியா போய் சேர்ந்துடுது. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு செவன் ப்ராஷ் மாதிரி ஒரு ப்ராடக்ட். அது அந்த ப்ராடக்டை வந்து டிவிலையும் எஃப்எம்லையும் வந்து அட்வர்டைஸ் பண்ணாங்க. அப்போ அட்வர்டைஸ் பண்ணும்போது அதை வந்து ஒரு பெரிய சொன்ன மாதிரி ஒரு எலிக்சருக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அமைஞ்சு போச்சு. எங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு சர்வரோக நிவாரணி, இது பண்ணோம், அது பண்ணோம், இது செய்யும், அது செய்யும். அப்போ அதை கரெக்டாக ட்ராக் பண்ணி பிபிஎஃப்கே வந்து பிடிச்சிட்டோம். உன்னுடைய பேக்கெட்டில் இருக்க இண்டிகேஷன்ஸ் இதுதான், நீ அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிறது இது, ஸோ நீ மக்களை வந்து டைவெர்ட் பண்ணுற அப்படின்ட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு லைஃப் லாங் தடை விதிச்சிட்டாங்க. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். சித்தா ப்ராடக்ட் கிடையாது, ஒரு ஆயுர்வேதா ப்ராடக்ட் அது. ஸோ இந்த ப்ராடக்ட் அந்த கண்ட்ரிக்கு எடுத்துன்னு போகிறது மட்டும் கிடையாது, அடுத்தது நம்ம அதை எப்படி ப்ரமோட் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு இந்தியாவிலையும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்துடுச்சு. அட்வர்டைசிங் கவுன்சில் ஏஎஸ்சிஐன்னு ஒரு பாடி வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் நம்ம கண்ட்ரியை விட ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த அட்வர்டைசிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயம். அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸை நம்மளால் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும், இது பண்ண முடியும் அப்படின்னா கட்டாயமாக நம்ம ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ்.
ஓகே, அடுத்து இதெல்லாம் பண்ணிட்டீங்க, இந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டீங்க, உங்க ப்ராடக்ட் வந்து எவ்ரி இதெல்லாம் ஃபிட்டா இருக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. ஸோ இதுல எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், என்ன இதுக்கு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இது குறிப்பா நான் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, நான் சொன்னேன் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு பண்றீங்கன்னா அதோடைய ரெகுலேட்டரி ரிக்குயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ், அதோடைய ஃபைனல் எஃபிகசி அஃபெக்ட் ஆகாத லெவலுக்கு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது ரிலேட்டட் சொல்ல போனீங்கன்னா கஸ்டமைசேஷன், அந்த கண்ட்ரியோடைய ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்க ப்ராடக்டை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும். ரெண்டாவது, நீங்க இந்த வாங்க வேண்டிய ரெகுலேட்டரி கிளியரன்ஸ், அந்த கண்ட்ரிக்கு வந்து என்ன நார்ம் இருக்கு, நீங்க மார்க்கெட் ஆத்தரைசேஷன் பண்ணணுமா, இல்ல ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா, இல்ல ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணணுமான்றதை பார்த்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அடுத்தது கம்ப்ளீட் பண்ணிக்கணும். மூணாவதா வந்து உங்களுடைய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் என்னன்னா, நம்மளுடைய ஏற்றுமதிகளை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன். ஃபார்மெக்சில் அப்படின்ற ஒரு கவுன்சில் தான் வந்து நம்ம மெடிசனையும் ரெகுலேட் பண்றாங்க. அவங்க கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். நிறைய பெனிஃபிட், சப்சிடிஸ், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய கன்சைன்மெண்ட், நம்ம ப்ராடக்ட் வந்து அந்த அடுத்த கண்ட்ரிக்கு போகும்போது அந்த கிளியரன்ஸ் நடக்கும்போது அவங்க ஒரு டாக்குமெண்ட் கேட்பாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, சிஓன்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினை வந்து இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் தான் இஷ்யூ பண்ணும். ஸோ அதனால இந்த ஃபார்மெக்சில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அதுதான் முக்கியமான இது. இதுக்கு அடுத்தது வந்து ஒரு சின்ன பைலட் ப்ரொடக்ஷன் பண்ணணும். அந்த பைலட் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ப்ராடக்டை கிரியேட் பண்ணி ப்ராடக்ட் அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கான ஸ்டெபிலிட்டி ஸ்டடி ரெக்கார்டை இது பண்ணிக்கணும். அப்புறம் ப்ரீ கிளினிக்கல் அண்ட் கிளினிக்கல் ஸ்டடிஸ், நம்ம என்னென்ன கிளினிக்கல் ஸ்டடி, இந்த பைலட் ப்ராடக்டை வச்சு தான் வந்து உங்களுடைய கிளினிக்கல் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது, எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்போஷர் இருக்குன்னு தெரியல, ப்ராடக்ட் டாசியர் ப்ரிப்பரேஷன் இருக்கு. இந்த ப்ராடக்ட் டாசியர் ப்ரிப்பரேஷன்னா இது ஒரு புக்லெட். இந்த ப்ராடக்ட், இந்த மெடிசனை பற்றிய என்டையர் டீட்டெயிலும் ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட அந்த கண்ட்ரிக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட் படி ஒரு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த ஃபைல் வந்து அந்த நாட்டில் யார் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ, இம்போர்ட் பண்ணுறாங்களோ சாரி, அவங்க கிட்ட இந்த ஃபைல் ஒரு காப்பி கட்டாயமாக வந்து இருக்கணும். டெக்னிக்கல் ஃபைல், எக்ஸாக்ட்லி இது வந்து டெக்னிக்கல் ஃபைல் தான். ஒரு ஜென்ரல் டெர்மினாலஜியில் இது ப்ராடக்ட் டாசியர்னு சொல்லுவோம். இப்போ மலேசியா, ஆசியான் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஃபைலுன்னு சொல்லுவாங்க, பிஎம்எஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய டெர்மினாலஜி இருக்குது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது என்டையராக அந்த ப்ராடக்டை பற்றிய ஒரு இது கொடுக்கறது தான் வந்து இந்த டாசியர். இந்த டாசியரை முறையான மெத்தடில் செக்லிஸ்ட்டை வச்சு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இப்போ யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா பர்சன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு 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 கேரக்டர் இருக்குது இந்த எக்ஸ்போர்ட்டில். அவங்க யாருன்னா நம்மளுடைய அங்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இது என்னன்னா, இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அங்கே ஒருத்தர் இம்போர்ட் பண்ணுறாரு, விற்கிறாரு, எல்லாம் ஓகே. ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் ப்ராடக்ட் வந்து அங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ இந்த பர்சன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கிறதுக்கான முக்கியமான பர்சன். அவன் வந்து ஷுட் இனிஷியேட் ஸ்டெப்ஸ். ப்ராடக்டை ரீகால் பண்ணணும்னா அவன் தான் ரீகால் பண்ணி அதை வந்து வித்ரா பண்ணணும். ஸோ அந்த பர்சன் கிட்ட இந்த ப்ராடக்ட் டாசியர் அவசியம் இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன மார்க்கெட் ப்ராப்ளம்னா கூட அந்த பர்சன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆஃபீஸுக்கு இஎம்ஐக்கு கூப்பிடுவாங்க. அந்த இஎம்ஐ போகும்போது அவன் கேட்குற முதல் கேள்வி என்னன்னா, வேர் இஸ் யுவர் டாசியர். அந்த டாசியர் இல்லாமல் அவன் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய நான் காம்ப்ளையன்ஸ், ப்ராடக்டோடைய லைசன்ஸ் கேன்சல் பண்ணுற வரைக்கும் போகும். ஸோ அந்த டாசியரை ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம பண்ண ப்ராடக்ட் அனாலிசிஸ், ஸ்டெபிலிட்டி ஸ்டடி, கிளினிக்கல் ஸ்டடி, டாசியர், இது எல்லாத்தையும் கொடுத்து அந்தந்த கண்ட்ரியில் தேவைப்படுற ரெஜிஸ்ட்ரேஷனையும் ஆத்தரைசேஷனையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட், ரெகுலேட்டரி கிளியரன்ஸ் சொல்றது என்னன்னா, இந்தியாவில் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், ப்ராடக்ட் என்டார்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்தது இங்கே ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், மார்க்கெட் ஆத்தரைசேஷன்றது எக்ஸ்போர்ட் எந்த கண்ட்ரிக்கு போதோ அங்கே பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்ச அப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த பர்டிகுலர் பேட்சஸ், எந்தெந்த பேட்ச் நம்ம பண்ணியிருக்கோமோ அதுக்கான ப்ராடக்ட் டெஸ்டிங், அந்தந்த கண்ட்ரியோடைய நார்ம்ஸ் படி அந்த
அந்த ப்ராடக்ட் டெஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன். இந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன்ல நிறைய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்கும். அது இல்லாமல் டெக்னிக்கல் விஷயங்கள் சில இருக்கு. அது அப்ரூவ்ட் லேபரட்டரியோடைய டெஸ்டிங் ரிப்போர்ட், உங்களது இன்டர்னல் லேபரட்டரி இருந்ததுன்னா அதோடைய டெஸ்டிங் ரிப்போர்ட், இது எல்லாத்தையும் நம்மளுடைய பில்லோட அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் ரொம்ப அவசியம். இதுக்கு அடுத்தது ப்ராடக்ட் ஷிப்பிங். அது வந்து என்ன கண்டெய்னரில் பண்ணலாமா, ஃபுல் லோடு பண்ணுறோமா, இல்லை பார்ஷியல் லோடு பண்ணுறோமா, ஏரில் பண்ணுறோமா, இல்லை சீயில் பண்ணுறோமா, எப்படி வந்து இது பண்ணுறோமோ அந்த ஷிப்பிங் அரேஞ்ச் பண்ணுறது. இதுக்கு அடுத்தது மிக முக்கியமான விஷயம் கன்சைன்மெண்ட் கிளியரன்ஸ். அந்த நாட்டுக்கு போய் சேர்ந்த அப்புறம் அங்கே அதை கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதோ அந்த அத்தனை டாக்குமெண்ட்டையும் நம்ம இங்கேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அங்கே போர்ட்டில் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அங்கேருந்து. அப்போ நம்மளோட இம்போர்ட்டர் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். இல்லை என்கிட்ட இல்லை இவங்ககிட்ட தான் இருக்குன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து அனுப்பலாம், அவங்க சப்மிட் பண்ணலாம், எல்லாம் ஓகே. எத்தனை நாள் லேட் ஆகுதோ அத்தனை நாளைக்கு டெமரேஜ் சார்ஜ் ஆகும். ஃபைன் மாதிரி அது. ஸோ அந்த ஃபைனை கட்டும்போது உங்களுக்கும் உங்களுடைய ப்ராஃபிட் லெவல் அஃபெக்ட் ஆகும், அங்கே இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுடைய ப்ராஃபிட் லெவல் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால தான் வந்து இந்த ஸ்டெப்பெல்லாம் 1 by 1 கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் பண்ணணும். அடுத்தது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். இந்த அட்வர்டைசிங்லாம் கரெக்டான முறையில் பண்ணி அதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம், ஒரு மருந்து கடையில் கொடுக்க போகிறோமா, இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஓடிசி ப்ராடக்டாக போகுதா எப்படின்றது, அது கரெக்டான அட்வர்டைசிங் கொடுத்து பண்ணுறது மார்க்கெட்டிங் சேல்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் போகும்போது தான் ஒரு எக்ஸ்போர்ட் வந்து கரெக்டான முறைப்படி வந்து நடக்கும். ஸோ இதை வந்து ஒரு சித்தா டாக்டர்ஸ், ஒரு ப்ராக்டிசிங் டாக்டர்ஸும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தேவை என்னன்னா, இன்னைக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒன்று ரெகக்னிஷன் சைட் அது நம்ம ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிசிஎம், நான் அகைன் டிசிஎம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில விஷயங்களை நான் வந்து நோட் பண்ணேன். என்னன்னா, இப்போ ஈவன் ஒரு அலோபதிக் மெடிசன் படிக்கிற ஒரு பர்சனுக்கு கூட சைனால அவங்களுடைய ஈவன் 3rd இயர் வரைக்கும் ஒரு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் டிசிஎம் பேப்பர்ஸ் இருக்கு. அதாவது எதாச்சும் நாங்கள் குவான்சோன்னு ஒரு சிட்டி சைனால, அங்கே நான் போயிருக்கும் போது ஒரு மார்க்கெட் ஏரியாவில் வந்து நம்ம ஆந்திராவை சேர்ந்த ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்போ அந்த பொண்ணை என்ன இங்கே என்ன ஜஸ்ட் நாங்கள் பேசும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் இங்கே மெடிசன் படிக்க வந்திருக்கேன் அப்படின்னுச்சு. என்னென்னா ஸ்டடிங் அலோபதி. அப்போ கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்ன விஷயம் தான் எனக்கு என்னென்னா, எங்களுக்கு 3rd இயர் வரைக்கும் வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் பேப்பர்ஸ் இருக்கும் சார் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒரு டிஃப்ரென்ஸ். டிசிஎம் ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போகிறதுக்கான காரணம் அதுவும் இருக்குது. பட் இதெல்லாம் பாலிசி டெசிஷன், நம்ம ரொம்ப இது பண்ண முடியாது. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு ஃபார்மசியை வந்து அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. ஈவன் இன்றைக்கும் நிறைய சிங்கப்பூரில் கூட பெருசாக இல்லை, பட் சைனாலேயும் ஹாங்காங்லேயும் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபார்மசி உள்ள போனீங்கன்னா அலோபதிக் மெடிசன்ஸும் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்ஸும் சரிசம அளவில் அந்த ஃபார்மசியில் இருக்கும். ஈவன் அவனுடைய மெடிக்கல் பாலிசி படி, அவனுடைய மெடிக்கல் கவுன்சிலுடைய பாலிசி படி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வந்து ஈவன் த அலோபதிக் ப்ராக்டிஷனர்ஸ் தே ஆர் என்கரேஜ்டு டு யூஸ் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் டிசிஎம் உடைய ரெகக்னேஷன் நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப். நம்புவோம், நம்மளதுலேயே வந்து அந்த கண்டிஷன் வந்து கட்டாயம் வரும் அப்படின்ட்டு. ரெண்டாவது விஷயம், நான் இதை ஏன் வந்து உங்கள் ப்ராக்டிஷனர் டாக்டர்ஸுக்கு கொடுக்கணும்னு நான் விரும்பினேன்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரி சைடில் வந்து ஒரு பெரிய லேக்கிங் இருக்குது. டாக்டர் சைட்லேருந்து இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசனோ இல்லை ஆயுர்வேதா மெடிசனோ ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா கட்டாயம் ஒரு டாக்டர் வந்து அதில் இருக்கணும். ஒரு ஸ்டாஃப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு சித்தா ப்ராக்டிஷனராலேயோ இல்லை ஒரு ஆயுர்வேதிக் ப்ராக்டிஷனராலேயோ தான் செய்யப்படணும். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல லேக்கிங். அது என்ன காரணத்தினாலேயோ தெரியல, நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரி சைடுக்கு வர்றதுக்கு வந்து யோசிக்கிறீங்க, வரமாட்டீங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகுனீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஈவன் கம்பெனிஸ் டாக்குமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய ரோல் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், நான் நிறைய இது பண்ணுறது, இன்றைக்கி நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம்.
இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு சில தேவைகள் இருக்கு. இப்போ நான் சொன்னேன், ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ் தேவை, கிளினிக்கல் ஸ்டடீஸ் வேணும், ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸ் வேணும், ஈவன் டாசியர் ப்ரிப்பரேஷன் வேணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நிறைய பேரை வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயம் இதுக்கான காஸ்ட் தான். ஐயோ, ஒரு கிளினிக்கல் ஸ்டடி பண்ணணும்னா எனக்கு 10 லட்ச ரூபா ஆகும், 8 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அதனாலேயே நம்ம ஆளுங்க வந்து ஒரு டிஸ்கரேஜ் ஆகி இருப்பா, உள்ளூரில் பார்ப்போம், இதுக்கே வழி இல்லை, நம்ம எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட் வருது. ஈவன் மிகப்பெரிய மேனுஃபேக்சரர்ஸ், ஈவன் எனக்கு ஒரு 2-3 ஆயுர்வேதிக் மேனுஃபேக்சரர்ஸ் என்னுடைய கிளையன்ட்ஸ் இருக்காங்க. அவங்களே சொல்கிறது என்னன்னா, சார் எக்ஸ்போர்ட்லாம் கஷ்டம் சார் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. அதே சமயத்தில் நம்மளுடைய இதில் எனக்கு சிலபஸ் தெரியல, பட் அட்லீஸ்ட் பிஜியில் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏதோ ஒரு டாபிக் எடுத்து ஏதோ ஒன்று பண்ணி அது சப்மிட் பண்ணி அந்த இயருக்கான மார்க் வாங்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் தேவையான ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கிறது இல்லை, இண்டஸ்ட்ரிக்கும் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற சர்வீசஸ் ஒரு எக்கனாமிக்கல் லெவலில் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ இது ரெண்டும் அந்த இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரின்ற இன்ட்ராக்ஷன் நல்லபடியாக அமைஞ்சதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஈவன் ஒரு ஒரு 3 days முன்னாடி ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஒரு கெஸ்ட் லெக்சர் நான் கொடுத்தேன். அதுலேயும் நான் எம்பசைஸ் பண்ண ஒரே ஃபேக்ட் இதுதான். அதாவது இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை வந்து இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்டாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட ஸ்டடீஸில் பண்ணணும். அப்படி ஒரு வரும்போது அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சப்சிடைஸ்டு காஸ்ட்ல அவங்களுடைய ப்ராஜெக்டும் வந்து கிளியர் ஆகும். பட் அதுக்கு வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனும் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும். அவங்க ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு கிளினிக்கல் ஸ்டடி பண்ற இவங்களா எடுக்கணும். அதெல்லாம் பண்ணாங்கன்னா, அதாவது இண்டஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காசை வச்சு டெஃபினட்டா அது எஜுகேஷனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும், ஸ்டூடெண்ட்டுக்கும் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் கம்மியான ஒரு ஸ்பெண்ட்ல வந்து அவங்களால இந்த ஸ்டடீஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் பாசிபிலிட்டி வந்ததுன்னா இந்த மெடிசனல் ஸ்ட்ரீம் வந்து கட்டாயம் உலகம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து ஒரு கனவு மாதிரி இருக்கலாம், பாசிபிள் இல்லாத மாதிரியும் இருக்கலாம். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை நாங்கள் ஒரு எதேச்சியாக விளையாட்டான்னு கூட சொல்ல முடியும். இதை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த 3 வருஷங்கள்ல 2.5 வருஷத்தை நான் திரும்பி பார்த்தேன்னா கண்டிப்பாக பல லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்ட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம டிசிஎம்மோட அதிகமான ஒரு பொசிஷனில் இருப்போம். என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வந்து அது வெகு நாட்கள் இல்லை, கட்டாயம் வந்து நம்மளால வந்து அந்த லெவலை வந்து ரொம்ப சீக்கிரமே ரீச் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோட சொல்லி நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம கபசுர குடிநீர் நிறைய இது ஆக்சுவலாக ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக நான் வந்து இதை வேற விதத்துலேயும் கன்சிடர் பண்ணி பார்த்தோம். நமக்கு வந்து நிறைய கிளாசிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்குது, அதெல்லாம் கரெக்டு. இருந்தாலும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கான்செப்ட் அது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாலிகுலர் டாக்கிங்கில் கூட வந்து இந்த வைரஸோட பக்காவாக வந்து மேட்ச் ஆகுது. ஈவன் கபசுர குடிநீரில் இல்லாத ஒரு சில ஹெர்ப்ஸ் நம்ம சித்தர்களால் பரிந்துரைக்கப்பட்டது, நம்ம கிளாசிக்கல் டெக்ஸ்ட்டுகளில் இருக்கிற ஒரு சில ஹெர்ப்ஸ் வந்து இன்னும் அருமையாக வந்து இந்த COVID-19 SARS-CoV-2ன்ற வைரஸோட வந்து மேட்ச் ஆகி அதோடைய ப்ரோட்டீனை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை பற்றி ரிசர்ச் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இதில் ஒரு ஐரானி என்னன்னா, ஈவன் அதர் ஸ்டேட்டில் கூட இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜில் இருந்து அதுக்கப்புறம் வந்து அதை பேஷண்ட்ஸுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபுட்டில் ஒரு பார்ட்டாக கொடுக்குறாங்க. நம்மளோட இது வந்து உணவே மருந்துன்ற கான்செப்ட், அதனால வந்து இட் இஸ் அக்செப்டட், அதெல்லாம் ஃபைன். பட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளால கண்டிப்பாக வந்து மீதி ஸ்டேட்ஸுக்கு வந்து நம்மளால ப்ரொமோட் பண்ண முடியும். பெருசாக அதோடைய தாக்கம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஒருத்தட்ட ஒரு சில ஹெர்ப்ஸ் நான் வாங்குறேன், அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு மருந்து இருக்கு, ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு விஷயம் இது பண்ணலான்னும் போது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அப்படி ஒரு இது இருக்கா, அனுப்புங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க, இங்கே பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ இங்கேயே அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ டெஃபினட்டா இதே வந்து நம்மளால வந்து ஒரு கரெக்டான கிளினிக்கல் ஸ்டடியோட இதோட இம்பாக்டை ப்ரூவ் பண்ண முடியும்னும் போது கட்டாயம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான
வரவேற்பு இருக்கும் கரெக்டான ப்ரொசீஜர்ல பண்ணி போனோம்னா. ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் இப்போதான் கொஞ்சம் ஒர்க் ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் கூட வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ன்ற சைடில் ஒரு பெரிய எஃபர்ட் வந்து இல்லை. இது கொஞ்சம் அரசாங்கமும் மீதி துறையில் இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஈவன் சித்தா குளோபல் சித்தா அப்படின்ற கான்செப்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு COVID-19 வந்து இது எவ்வளோ நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் சித்தாவுடைய வளர்ச்சிக்கு இதை ஒரு பாசிட்டிவ் விஷயமா நம்மளால கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த நம்பிக்கையில தான் நான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து கூட்டா வந்து இதில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். சித்தா குளோபல்ன்ற கான்செப்ட் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இதோட இந்த லெக்சரை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். The house is open. ஏதாவது questions இருந்ததுன்னா you can ask. Thank you, sir. Thank you for your presentation. I request Mr. Lokesh to come forward to share your views. He is from US. Okay. வணக்கம். நான் சென்னை தான். பட் இங்கே யூஎஸ்ல பாஸ்டன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். I'm just working for one of the top 5 medical device company, Johnson & Johnson, just to let everyone know. இந்த இன்வைட் வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு half an hour முன்னாடி தான் வந்து. ஸோ I was not totally prepared, but I was listening to the conversation. சித்தா வந்து ரொம்ப யூஎஸ்ல இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கோவிட் பயத்தினால டெய்லி வந்து ஆல்மோஸ்ட் கபசுர நீரும் அப்புறம் நம்ம ஊர் நிலவேம்பு கஷாயம் தான் குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ சித்தா வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நிறைய வாட்ஸ்அப் குரூப்லாம் இங்கே வந்து இந்த COVID-19 நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல சித்தா பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து ஐ திங்க் டாக்குமெண்டேஷன் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. நான் வந்து ஒர்க் பண்றது வந்து இப்போ ஸ்பைன் இம்ப்ளான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்டேஷன் தான். ஸோ ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்து 50% ஒரு டாக்குமெண்டேஷனே பண்ணுறாங்க. அந்த ரிமைனிங் 50% ஆக்சுவல் ப்ராடக்ட்ல இருக்கு. பட் ஆனால் வந்து இப்போ நிறைய டிவி இன்டர்வியூ கூட நிறைய பேர் இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்க. பட் அவங்க போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட ஒரு ப்ராப்பரான கேஸ் ஸ்டடியே இல்லை, டாக்குமெண்டேஷன் இல்லை, ஒரு ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடி இல்லை, போஸ்ட் மார்க்கெட் சர்வேலன்ஸ். ஏற்கனவே இந்த ப்ராடக்ட் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு இது ட்ரீட்மெண்ட் ஆயிருக்கு, எத்தனை பேருக்கு அந்த இண்டிகேஷன்ஸ் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் வார்னிங்ஸ். ஐ திங்க் ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் வச்சு ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி கிரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. சித்தால நம்ம கிட்ட எல்லாமே டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் என்னன்னா வந்து ஒரு ஆர்டரா ஒரு டெக்னிக்கல் ஃபைலாவோ இல்லை ஒரு டிஹெச்எஃப்ஓ போட்டு நம்மளால வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா ஐ திங்க் ஸோ சித்தா கேன் ரியலி ரெவல்யூஷனைஸ் திஸ் வேர்ல்ட். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. வந்து முன்னோர்கள்லாம் நிறைய வந்து சேகரிச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய இங்க யூஎஸ்ல இருக்கவங்களாம் நிறைய பேர் நான் போய் பேசும்போது தனியா வந்து இரும்பல் வந்துச்சுன்னா நீங்க என்னப்பா எடுப்பீங்க கேட்பாங்க. நான் வந்து உன்னை இஞ்சி கஷாயமோ இல்லை தேனோ கலந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா வந்து அது எப்படி வந்து சரியாகும் நினைக்கிற அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ பட் சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இது வந்து பெரிய ரெமெடி கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹை லெவல். பட் ஆனால் டாக்குமெண்டேஷன் தான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இது யூஎஸ்ல இருக்க FDA ரெகுலேஷன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி யூரோப்பியன் ரெகுலேஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். சைனாவுக்கும் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னன்னா வந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைனா வந்து வி திங்க் இன் வெரி வெரி டிஃப்ரெண்ட் வே. பட் அவங்கள மாதிரி வந்து ஒரு அட்வான்ஸ்டா ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க. ஈவன் இப்போ ரீசெண்டா வந்து நிறைய மெடிக்கல் டிவைஸ் வந்து இப்போ சைனால தான் அதிகமா விற்கப்படுது. நம்மள மாதிரி இந்தியா மாதிரி பாப்புலேஷன் வந்து அங்கதான் அதிகம். பட் ஆனா நம்ம இந்தியாவில வந்து ஏன் வந்து நம்ம சித்தா வந்து போக முடியலன்னா வந்து யாரும் வந்து அது வந்து பெருசா வந்து இது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ப்ளீஸ் இன்வால்வ் மீ. எதனா இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி எதனா தெரியணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஐ கேன் ஈவன் டேக் எ செஷன் ஃபார் ஒன் டே. கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் எப்படி வந்து ப்ரீ மார்க்கெட்ல இருந்து அனாலிசிஸ் பண்ணி எப்படி வந்து மார்க்கெட்ல வந்து சேல் பண்ற வரைக்கும், அதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட்டா எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணலான்றது வந்து எண்ட் டு எண்ட் என்னால பேச முடியும். அட்லீஸ்ட் இஃப் ஐ கேன் கிவ் சம் கைண்ட் ஆஃப் லைக் 2 or 3 hours செஷன் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் சார். ஈவன் வந்து என்னுடைய ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. நான் வந்து ஒரு 3.5 years பின் பார்ட் ஆஃப் டியூரெக்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். டிடிகேல வந்து நான் டியூரெக்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 112 கண்ட்ரீஸ்க்கு வந்து நான் மாஸ்டர் ஃபைல்ஸ் ப்ரிப்பரேஷன்ல இன்வால்வ் ஆகியிருக்கேன். ஸோ என்னுடைய ஆசை வந்து இதுதான் வந்து இன்னைக்கு அந்த சிஸ்டம் எக்ஸாக்ட்லி வந்து சித்தாக்கு ரெப்ளிகேட் ஆகணும்ன்றது தான் வந்து நீட் ஆஃப் த ஹவர். ரெண்டாவது இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாடி செய்யும் போது மேபி சில மேனுஃபேக்சரர்ஸ்க்கு எக்ஸ்பென்சிவா இருக்கலாம். அதே இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்வால்வ்மெண்ட் இருந்து ஒரு அவங்களுடைய ப்ரொஃபசர்ஸோடைய கைடன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்கன்னும் போது
அந்த டாக்குமெண்டேஷன் காஸ்ட்டை கன்சிடரபிளா வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்கு இண்டஸ்ட்ரியல் சைட்ல இருந்து இன்ஸ்டியூட்டுக்கு என்ன சப்போர்ட் இருக்கோ நாங்களும் தர்றதுக்கு தாராளமா ரெடியா இருக்கோம். அல்டிமேட்டா இன்னைக்கு வந்து ஒரு சீப்பர் காஸ்ட்ல நம்மளால வந்து ஒரு ரெகுலேட்டரி காம்ப்ளைன்ஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா அதுதான் வந்து சித்தாவுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய இன்புட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹோப் ஆர்கனைசர்ஸ் வந்து உங்களை ஒரு ஒரு செஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். இட்ஸ் மை ரிக்வெஸ்ட் ஆல்சோ டு தி ஆர்கனைசர்ஸ். நன்றி சார். Sure sir. We'll approach you in future. We'll approach you, sir. Thank you, sir. Thank you for your suggestions. ஹலோ சார், வேங்கடப்பன் சார். யா சொல்லுங்க. ஹலோ சார், வேங்கடப்பன் சார். புரியல. பேசலாமா சார்? நீங்க பேசுங்க சார், அன்மியூட் சார். ஒரு 2-3 டவுட்ஸ் ஒன் பை ஒன்னா வருது. ஒன் பை ஒன்னா சொல்லுங்க சார். ஒரு கொஸ்டின் முடிச்ச உடனே நீங்க கிளாரிஃபை பண்ண அடுத்த கொஸ்டின் போலாமா இல்ல எல்லாத்தையும் வரிசையா கொஸ்டின்? சரி. ஃபர்ஸ்ட் இந்த நேமிங் சில சமயம் வந்து ஓடிசி ஒரு ப்ராடக்ட் வந்து ரீநேம் பண்ண வேண்டியிருக்கும் அந்த இதுக்கு ஏத்த மாதிரி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். அந்த நேமிங் வந்து ஓடிசி ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரீநேம் பண்ண வேண்டியிருக்குமா இல்ல பிரிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட் ரீநேம்? பிரிஸ்கிரிப்ஷனுக்குமே வந்து வருது அது. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் அது வந்து ஒரு கிளையண்டோடைய சீக்ரசி இன்வால்வ்ன்றதுனால என்னால ஃபுல்லா சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெழுகு ப்ராடக்ட் வந்து பண்ணோம் சிங்கப்பூர்ல, வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் ஒரு மெழுகு ப்ராடக்ட். அதுல அவங்க வச்சிருந்த பேர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அனிமலோட ரிலேட்டடா இருந்தது அந்த நேம். ஓகே சார். அந்த அனிமலோட பேர் வந்து அந்த மெழுகு அப்படின்ற மாதிரி அது வந்தது. அப்ப அவன் கேட்டான் என்னன்னா, பட் இண்டிகேஷன் என்ன கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா இட் இஸ் a very good laxative, இது ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்ட்டு கொடுத்திருந்தது. அப்ப அவன் என்ன சொன்னான்னா, இந்த அனிமலுக்கும் இந்த மெழுகுக்கும் இந்த இண்டிகேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ப்ராடக்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, அந்த பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பட் சிங்கப்பூர்ல வந்து அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல. ஸோ அப்போ கேட்டு ஒரு நேம் சேஞ்ச் போய் ஏதோ ஒரு ரிலாக்ஸ்னு நேம் பண்ணோம். பண்ணிட்டு இங்க ட்ரக்ல இருந்து இந்த 2 ஃபார்முலேஷனும் ஒண்ணுன்னு சேஞ்ச் வாங்கி கொடுத்தோம். ஈவன் ஓடிசில கூட ரொம்ப பிரச்சனை வர்றதில்லை, ட்ரெடிஷனல்ல தான் நிறைய இருக்கு. இந்த நேம் சேஞ்ச் பண்றப்ப அந்த கன்சைன்மென்ட் ரிட்டர்ன் ஆகுமா இல்ல நம்ம லேபிள் வந்து திருப்பி இப்போ புது லேபிள் பண்ணி அங்கேயே வச்சு இது பண்ணலாமா சார்? கண்ட்ரியை பொறுத்தனால ப்ராடக்ட் ரிஜெக்ட் ஆனிச்சுனா, அதாவது கண்ட்ரிக்கு கண்ட்ரி இந்த ரெகுலேஷன் வேரி ஆகுது. சில கண்ட்ரில என்ன பண்ணுவான்னா இதை வந்து குவாரண்டைன்ல போடுவான். குவாரண்டைன்ல போட்டா நீங்க அங்கேயே எடுத்து ஒரு பாண்டட் வேர் ஹவுஸ்ல வச்சு உங்க லேபிள வந்து உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். பட் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஈவன் அவன் என்ன பண்ணுவான்னா ரீ எக்ஸ்போர்ட் கூட பர்மிட் பண்ணாத கண்ட்ரிஸ் இருக்கு. நம்ம காஸ்ட் பே பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணணும். அந்த மாதிரியும் சில நெசசிட்டிஸ் வந்துடுது. டெஸ்ட்ராய் பண்றதுக்கு காஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். சரி. இல்லனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இம்போர்ட்டர் யாரோ இம்போர்ட்டருடைய அவனை வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஓகே. அடுத்து சார், எஃபிகசியை பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த பழைய காலத்து ஒரு நேச்சுரல் சோர்சஸ்ல இருந்து நம்ம கலெக்ட் பண்ண ரா ட்ரக்ஸ் வச்சு பண்ணது இப்ப வந்து நம்ம கல்டிவேட்டட் இதெல்லாம் சரியா வராது அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப ஃபார்முலாவே சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குமோ? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 கழிச்சு 1:1:1 ரேஷியோல பண்றோம். இப்ப கல்டிவேட் பண்ணிருக்கிற மிளகு வந்து 1:1 அப்படின்ற மாதிரி பண்ற மாதிரி எல்லாம் ஆயிடுமா? ஃபார்முலா சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குமா? அந்த மாதிரி சூழ்நிலையும் வருது. அதுக்கப்புறம் திரும்ப அதை வந்து வேலிடேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. நம்ம இது பண்றது என்னன்னா, அந்த பைலட் ஸ்டடி சொல்ற பர்பஸே அதுதான். நிறைய பேர் பைலட் ஸ்டடினா ரொம்ப காம்ப்ளெக்ஸா எடுத்துக்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு சிம்பிளான விஷயம், சின்ன லெவல்ல ப்ரொடியூஸ் பண்ணி பாக்குறது தான் பைலட் ஸ்டடி. முடிஞ்ச வந்து சப்ளையர் சோர்ஸை மாத்தி கரெக்ட் பண்ணதான் ட்ரை பண்றோம். ஓகே சார். ஓகே சார். இல்லைன்னா வேற ஒரு பர்டிகுலர் ஏரியால இன்னைக்கு அந்த ஏரியா நாலேஜும் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு லேக்கிங்கா இருக்கு. என்னன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஹெர்ப்னா அதுக்கான கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் இந்த பெல்ட்ல தான் இருக்குன்னு இருக்கு. ஸோ நம்ம ரா மெட்டீரியல் அங்க இருந்து வரும்போது இந்த பிரச்சனைகள் நமக்கு இல்லை. இப்ப வந்து இங்க இருக்கிற ஒரு மருந்து கடையில இதை வாங்கும் போது இதுல அடல்ட்ரேஷனுக்கும் சரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ளை பண்ணும்போது பிளஸ் இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் இன்னைக்கு ஆயுர்வேதிக்ல பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா இவங்க எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் போயிட்டாங்க.
ஓகே அவங்க மிக முக்கியமான ஹெர்ப்ஸை வந்து அவங்களே வந்து இது பண்ணி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா சீட் சாப்லிங்ல இருந்து கொடுக்கறதுல இருந்து அதுக்கான தீவனத்தை எருவுல இருந்து எல்லாம் கொடுத்து ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றாங்க. ஈவன் வாட்டர் குவாலிட்டியை வரைக்கும் கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த விஷயங்கள் இது பண்ணும்போது பொதுவா ஃபார்முலேஷனை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வர்றதில்லை. பட் ஒரு சில கேஸ்ல ரொம்ப இல்லைனாலும் இந்த நீங்க சொன்ன மாதிரி 1:2 1:1 1:2 மாத்துற மாதிரி இருக்காது. 1:1.1 1:1.5 மாத்தக்கூடிய தேவை வந்து வருது. வந்திருக்குது அப்படிதானே சார் சொல்றீங்க? ஓகே. அஸ்வகந்தால வந்து வித்தனாலைடுன்ற கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். வித்தனாலைடு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போது நம்மளுடைய கிளாசிக்கல்லயே சில சேஞ்சஸ் வந்து பண்ற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. அடுத்த கேள்வி, இந்த அளவு நம்ம பண்றோம் இல்லையா, இப்ப பண்றப்போ ரேட் மல்டிப்ளிகேஷன் இந்தியன் மார்க்கெட் வெர்சஸ் அந்த மார்க்கெட் எவ்வளவு தூரம் சார் வித்தியாசப்படும்? அதாவது டிபெண்ட் ஆன் த மார்க்கெட் சார். இப்ப நான் அந்த அப்ளிகேஷன் பார்த்தேன். இப்ப பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து ரெகுலேஷன் பெருசா இருக்காது. உங்களுடைய அந்த ரெகுலேட்டரி சைடுல நீங்க ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட் பெருசா இருக்காது, ஆனா கம்மியான பிரைஸ் தான் கிடைக்கும். ஈயூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து லிமிடேஷனே இருக்காது. இஃப் யூ ஆர் கிவிங் a good product கட்டாயம் நல்ல பிரைஸ் வந்து அங்க கிடைக்கும். ஆனா காம்ப்ளைன்ஸ் உடைய தேவைகள் வந்து அதிகமா இருக்கும். பொதுவா வந்து நம்ம எல்லா காம்ப்ளைன்ஸும் கரெக்டா பண்ணி அதோட எஃபிகசியை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுதுன்னா பிரைஸ் டெசிஷன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் சார். இதுக்கப்புறம் ஒவ்வொரு பேட்சுக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் டாக்குமெண்ட்லாம் இது பண்ணி அனுப்புமா, இல்ல ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா பின்னாடி அப்படியே ஒரு 1 இயர் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடி கிளினிக்கல் ஸ்டடி நம்ம வாங்குற அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஒன் டைம் தான் சார். பட் அந்த பேட்சுக்கு என்னன்னா உங்களுக்கு ஹெவி மெட்டல் பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் வந்து பேட்ச் டு பேட்ச் எடுக்கிற மாதிரி, எந்த பேட்ச் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதுக்கு பண்ற மாதிரி இருக்கும். Just 1 minute அதுக்கு ஆட் பண்றது. சில கண்ட்ரீஸ்ல வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் when they issue a certificate, ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் அந்த கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து 5 years வேலிட்னு இருக்கும். சில கண்ட்ரீஸ் வந்து டிபெண்டிங் ஆன் த ரிஸ்க் ஆஃப் த ப்ராடக்ட், நீங்க யூஸ் பண்ற அந்த மெடிசனோ எதுவும் வந்து அதோட ரிஸ்க் ஆஃப் த ப்ராடக்ட்டை பொறுத்து கம்பெனி வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சர்டிஃபிகேட் வேலிடா இருக்கும். லெட்ஸ் ரிவ்யூ இட் அகைன் யூசிங் த போஸ்ட் மார்க்கெட் சர்வேலன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி திருப்பி இன்னொரு வாட்டி ரிலீஸ் பண்ணலாம், சர்டிஃபிகேட் ரெனியூ பண்ணிட்டே இருப்பாங்க. பட் தட் வாஸ் a good answer by you sir, Dr. Mukunthan. Thank you sir. சில கேசஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம். என்னன்னா போஸ்ட் மார்க்கெட் சர்வேலன்ஸ்ல அதாவது சாம்பிளிங் பண்ணி ப்ராடக்ட் எடுக்கும் போது ஃபெயிலியர் வந்ததுன்னா திரும்ப நிறைய கேசஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் என்டையர் ஸ்டடியை வந்து ரிப்பீட் பண்ற மாதிரியும் சூழ்நிலை வந்துருக்கு. ஓகே. அடுத்த கேள்வி, இப்ப நம்ம யுஎஸ் ஃபார்மகோபியா இந்த பிரிட்டிஷ் ஃபார்மகோபியால நம்ம லைசன்ஸுக்கு இந்தியால அக்செப்ட் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்டான கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம ஃபுல்லா அக்செப்ட் பண்ணி ஒரு லைசன்ஸ் வாங்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா வேற ஏதாவது கண்ட்ரில ஓகே நீங்க நம்ம லெட்ஸ் டேக் கேஸ் ஆஃப் சிங்கப்பூர் அண்ட் தாய்லாந்து பக்கத்துல வச்சுங்க. சிங்கப்பூர்ல எல்லா ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டிஸ் இருக்கும். நீங்க சிங்கப்பூர்ல லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா இங்க வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை, நேரம் உள்ள வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு ஸ்ட்ரிக்ட் மார்க்கெட்ல நல்ல கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வேற ஒரு மார்க்கெட்ல கொஞ்சம் லெஸர் மார்க்கெட்ல அப்படியே அக்செப்ட் பண்ணப்படுதா, இல்ல அங்கேயே எல்லாமே இல்ல? இந்த நான் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து மார்க்கெட் ஆத்தரைசேஷன் வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்ப நிறைய கண்ட்ரில வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுகிறேன், பங்களாதேஷ் பண்ணிட்டு இருக்கேன், ஈவன் அதை விட்டுருங்க மலேசியா பண்றேன் அப்படின்னும் போது தாய்லாந்து நான் போகும்போது இதுல ஒரு சின்ன கிரிட்டிக்கல் விஷயம் இருக்கு. ஆக்சுவலா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆசியான் காம்ப்ளையன்ஸ் தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அந்த காம்ப்ளையன்ஸ் நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த ஆசியான் கண்ட்ரி அத்தனைக்கும் பொருந்தும்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு அங்க என்ன சொல்றாங்கன்னா மலேசியால நீ பண்ணியிருந்தாலும் திரும்ப தாய்லாந்துல ஒரு தடவை பண்ணுன்றான். ஆனா அங்க என்ன ஒரு அட்வான்டேஜ் வருதுன்னா அந்த மலேசியால நம்ம பண்ணி பிபிஎஃப்கேல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து அவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி. ஆனா ஸ்டடீஸ் எல்லாமே திருப்பி பண்ண வேண்டியதா இருக்கும், சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தர வேண்டியதா தான் இருக்கும். அப்படிதான் ஃப்ரெஷ்ஷா நடக்குது. அந்த ப்ரீவியஸ் கண்ட்ரில நடந்ததை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்க சார். ஓகே. அடுத்தது லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, இதுக்குன்னு தனியா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்கா? பார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்கு. இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு தனியா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்கா?
அப்படி இல்லைன்னா அப்படி இருந்தா நல்லதுன்னு எதுவும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நல்லது. அது இல்லாம வந்து இன்னைக்கு என்னன்னா ஒரு 3-4 கிளாசிபிகேஷன்ல இது பிரிஞ்சிடுது. அதாவது வந்து சில பெனிஃபிட்ஸுக்காக வந்து HSN கோட மாத்தி பண்றது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கு. அப்படி போகும்போது நீங்க வந்து மெடிக்கல் பர்பஸுக்குன்னு போறத பாத்தீங்கன்னா ஃபார்மக்சில் த்ரூவாவும் சில ப்ராடக்ட்ஸ் போகுது. சில பெனிஃபிட்ஸுக்காக அப்டிடால கிளாசிஃபை ஆகுது. ஒரு சில கேஸ் வந்து ஸ்பைஸ் போர்ட்ல கிளாசிஃபை ஆகுது, கோகனட் போர்ட்ல கிளாசிஃபை ஆகுது. இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் யூஸ்க்கு போற ப்ராடக்டா இருந்தாலும் இத்தனை ப்ரமோஷன் கவுன்சில்ல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் டெஃபினட்டா வந்து இந்தியன் மெடிசின் ப்ரமோஷன் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ஒன்னு கொண்டு வந்து நம்ம இதுல இருக்கிறதெல்லாம் மட்டும் ஒரே அம்ப்ரெல்லாக்குள்ள கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேட் ஆக சான்ஸ் அற்புதமா இருக்கும், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். இது நீங்க ஏற்கனவே இருக்கிறவங்க உங்கள மாதிரி இருக்கிறவங்க அதை கொஞ்சம் முன்னெடுத்துட்டு போங்க. நாங்களும் கூட வந்து எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த டைரக்ஷன்ல ஏதாவது ஒர்க் நடந்துட்டு இருக்கா? ஏதாவது இதுக்கு முன்னாடி யாராவது இதுக்கு முன்னாடி வேலை பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படி ஒரு கவுன்சில் வேணும்? இல்ல எனக்கு தெரிஞ்சு, பட் கண்டிப்பா இதை இனிஷியேட் பண்ணலாம். That's all my questions. Thank you for your attention caring sir. Thank you sir. என்னுடைய क्वेश्चंस முடிஞ்சது சார். நான் மியூட் பண்ணிக்கிறேன் சார். Thank you for your time and patience. Thank you sir. அபி வேற யாருக்கும் கொடுக்கலாமா? மோனிகா அபி வேற யாரும் டவுட்ஸ் இருந்தா சாட்ல வரதா இருந்தா கொடுக்கலாமா? Doctors, kindly come forward to ask your doubts or kindly put it in the chat section. Hello. Hello. Dr. Divya Bharati. Hello. Dr. Divya Bharati. Okay ma'am, you may proceed. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். என்னன்னா இப்போ இன்டர்னல் மெடிசனுக்கு இவ்ளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல சார், இவ்ளோ இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா எக்ஸ்டர்னல் தெரப்பிக்கு நம்ம யூஸ் பண்ற எண்ணெய் எக்ஸ்டர்னலா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஃபுல்லா ஃபாலோ பண்ணியே ஆகணுமா சார்? இல்ல அதுக்கு ஏதாவது எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கா? இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பெருசா கிளாசிபிகேஷன் கிடையாது. மெடிசன் அப்படின்னு வரும்போது இது எல்லாமே வரும். பட் ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்சனல் ஃப்ரண்ட்லன்னு அவங்க வெயிட்டேஜ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்டர்னல் மெடிகேஷன்ஸ்க்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. பட் அதர்வைஸ் ஆன் த பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கான எபிக்கல் கிளினிக்கல் ஸ்டடிஸ் அந்தந்த கண்ட்ரியோட நீடுக்கு தகுந்த மாதிரி வேணும். சில கண்ட்ரிஸ்ல வந்து இது கிளாசிபிகேஷன் வச்சிருக்கான். அதாவது எக்ஸ்டர்னல் மெடிசன் போது இந்த ஒரு சில விளக்குகள் எல்லாம் வந்து கொடுக்கலாம். பட் ஒரு சில கண்ட்ரிஸ் இன்டர்னலா இருந்தாலும் எக்ஸ்டர்னலா இருந்தாலும் சேமா ட்ரீட் பண்ற கண்ட்ரிஸும் இருக்கு. ஓகே சார். சார் அப்புறம் இன்னொரு சின்ன டவுட் சார். இப்ப நமக்கு இவ்வளோத்தரம் நிறைய இதெல்லாம் இருக்குல்ல சார், ரெகுலேஷன்ஸ், இவ்வளோத்தரம் நம்ம மெடிசன்ஸ் எப்படி இது பண்றோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி மத்த அலோபதிக் மெடிசன்ஸ் எல்லா மெடிசன்ஸ்க்கும் இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்போ அவங்களோடதுலயும் இப்போ ரொம்ப ஹையரா இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போனோம்னா மெர்குரியல் ட்ரக்ஸ் இருக்கு, அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, அதுல கண்டென்ட் இவ்ளோ இருக்கணும்னு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் எல்லாருமே அதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா சார்? இல்ல அப்பப்ப ஏதாவது பிரச்சனை வந்து அதை அப்படியே அந்த ஃபார்மாஸ் வந்து அதை சமாளிக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்களா? 99% அது வந்து நான் எந்த மெடிக்கல் சிஸ்டமையும் டிஃபரன்ஷியேட் பண்ண விரும்பல. அந்தந்த கண்ட்ரியில இருக்க காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்ததுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூரோப்பியன் யூனியன்ல வந்து நம்ம ட்ரெடிஷனல் மெடிசனுக்கு ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்குன்னா ஈக்குவல் லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி அலோபதிக் மெடிசனுக்கும் இருக்கும். ஸோ வந்து டீவியேஷன்ன்றதுக்கான வாய்ப்புகளே வந்து கட்டாயமா கிடையாது. மெடிசன்ன்றதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ கட்டாயமா கொடுக்குறாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே சார். ஓகே சார், செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த செந்தில்வேல் சார் லைன்ல வர்றதா இருந்தா அவங்க வரலாம். அவங்க மலேசியால இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒபினியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. செந்தில்வேல், இஃப் யூ ஆர் ஆன்லைன் அன்மியூட் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ். இல்ல கவனிச்சிட்டு இருக்கேன். நீங்க பேசுங்க, ஒபினியன்ஸ் சொல்லுங்க. டாக்டர் முகுந்தன் சார் சொல்லுங்க சார். ஹலோ சார். டாக்டர் முகுந்தன் சார், Excuse me sir, Dr. Sendilvel sir, you can share your video sir so that everyone will come to know about you. இல்லம்மா, இங்க டைம் வந்து 12:30. நான் வந்து நைட்ல எல்லாரும் ஃபேமிலி உள்ள sorry sir. Okay sir. சரி, ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுமா. சார், we welcome you sir behalf of our team. இப்போ நீங்க மலேசியால இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. எங்களோட செஷனுக்கு நீங்க வந்ததுக்கு
ரொம்ப தேங்க்ஸ் சார். தென் we need your comments too sir. இல்ல எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். மத்தபடி உங்க டீம் அருமையா பண்றீங்க. அதுவும் ஓகே எக்ஸலண்டான சார். ஆமா அவரு தேங்க் யூ சார். மெரீஷ் இருக்கிறாரு, டாக்டர் மைதிலி இருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமா ஓகே சார். இருக்குது. தேங்க் யூ சார். சாருடைய செஷன் வந்து அதான் நல்லாவே இருந்துச்சு சார். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களை இந்த இதுல நான் கேள்விப்படுறேன் சார் நானு. பட் எனக்கு தெரிஞ்சு சார் உங்களுடைய செஷன் வந்து ரொம்ப பிராக்டிக்கலா அப்படியே எந்தெந்த ஆங்கிள் நீங்க வந்து சொல்ல நினைக்கிறீங்களோ அப்படியே தத்துரமா சொன்னீங்க சார். ஐயோ ட்ரெமாண்டஸ். என்னன்னு சொன்னா நீங்க ஒரு சின்ன ஒரு கருத்து சொன்னீங்க. இவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்க நாம வந்து கொண்டு போவோம். ஆனா அங்க கொண்டு போறப்ப வந்து பார்த்தோன்னா அங்க வந்து டாக்டர் இல்லைன்னா அது எங்க கொண்டு போறது, யாரு முடிவெடுப்பாங்க, யாரு வந்து அதை மார்க்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு வேலிட் பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு அருமையான பாயிண்ட். ஏன் அப்படின்னு சொன்னா இல்ல நடந்திருக்கு. இப்ப எல்லாருமே வந்து மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் பட் எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரிதான் தெரியும். இங்க வந்து அதை மார்க்கெட் பண்றது யாரு, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது யாரு, அதை வந்து யாரு இது பண்ண போறாங்கிறது அனுபவமா நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தா கம்பெனி நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேக்ஸ் கணக்குல செலவு பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாந்து இங்க இது பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு கிட்டத்தட்ட அவங்ககிட்ட வந்து ஒரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து 98 மோர் தென் ஒரு 98 ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யறாங்க. ஆனா வந்து 15% ஆஃப் சேல் கூட அவங்களால வந்து பண்ண முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி நெருங்க போது நாங்க இது இவ்வளவு தூரம் வந்து ப்ராடக்ட்டை வந்து இன்னொரு கம்பெனியில வந்து சரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து முடிச்சு நல்லா வந்து எக்கச்சக்கமா பண்ணி அதை செலவு பண்ணி கொண்டு வந்து கூட இதை வந்து ஒரு 15%க்கு மேல வந்து எங்களால சேல் பண்ண முடியல, எக்ஸ்பைரி நெருங்க போகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் வந்து ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது. இங்க வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து வெளியில இல்லாம, சித்தா டாக்டர்ஸ் வெளியில இல்லாம நம்ம நினைச்சு நம்ம கொண்டு போறது வந்து அதை டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எடுத்து நாளைக்கு வந்து செய்ய முடியாது. அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஃபெட் அப் ஆயிடுவாங்க. இது வந்து நீங்க சொல்றது ஆமாமா, அது வந்து நான் ரொம்ப ரசிச்சு நான் வந்து கேட்டேன். அது உண்மை, நடந்தது உண்மை. ஏன்னு சொன்னா ஒரு சிஸ்டம் பரவணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நினைக்கிறோம், ஆர்வத்தில் நினைக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் மட்டும் பரவ முடியாது. அப்ப ஒரு ட்ரக் இருந்தாதான் அந்த கண்ட்ரில போய் சிஸ்டம் பரவும். அப்ப ட்ரக் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க வந்து டாக்டர் இருக்கணும். டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன ஆகும்னா வந்து ரெகனைஸ்ட் ஆகணும். இது வந்து பெரிய ஒரு காம்ப்ளெக்சிட்டி சார். இந்த காம்ப்ளெக்சிட்டில வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷனல் பீப்புள், பாலிசி மேக்கர்ஸ் எல்லாமே ஒரே ட்ராக்ல வந்து இது வந்து ஒரு பெரிய இந்த ரமணன் படத்துல செய்வாங்க இல்லையா, அந்த நெட்வொர்க் மாதிரி செய்வாங்க இல்லையா, அப்படி வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் செஞ்சா மட்டுமே தான் இந்த விஷயம் வந்து நாம நினைக்கிற மாதிரி வந்து சித்தா வந்து குளோபலைசேஷன் வர்றதுக்கு பல ஆங்கிள் ஒர்க் பண்ணணும். நமக்குள்ளே வந்து டீமா பிரியணும். ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்க்காக இங்க வரணும், வெளிநாட்டுக்கு வரணும். ஒரு டீம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நீங்க சொல்ற மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி நம்ம ட்ரக் மேனுஃபேக்சரிங் போயிட்டு வந்து ஒர்க் பண்ணணும். ஒரு டீம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த எல்லா கண்ட்ரினுடைய பாலிசி லெவலை வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். ஒரு டீம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு தகுந்த இன்வெஸ்டர்ஸ் போய் கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு டீம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா வகையான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும். ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளினிக்கல் ட்ரையலுக்கு பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபில் அப் பண்ணும். ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணும். இது சித்தாவில மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300-200 பேர் செய்ய வேண்டிய பணியை டீமா பிரிச்சு பிரமாதமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளானிங் போட்டு அவங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ் எடுத்து பண்ணா ஒரு 3 வருஷம் ஆகும் சார். ஒரு 3 வருஷம் நாம வந்து இது பகுதியா பண்ணும்போது மட்டுமே தான் ஆஃப்டர் 3 இயர்ஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10% நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வர முடியும். ஏன்னா இந்த ஒரு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று தொடர்பு உடையதா இருக்குது. ஏதாவது ஒரு செயின் நம்ம இல்ல அப்படின்னு சொன்னா அத்தனையுமே வேஸ்ட் ஆயிடும். இது இதுக்காக வேண்டி பணத்தை போட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா லேப்ஸ் ஆயிடுவாங்க. இதுக்காக பொருளை வந்து அங்க கொண்டு வரணும்னு சொன்னா அவங்க பிரச்சனை ஆயிடுவாங்க. ஒண்ணு இல்ல சார், இந்த மாதிரி வந்து அந்த ஒரு கண்ட்ரினுடைய நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப அருமையான இன்னொரு பாயிண்ட். அதை திரும்ப நான் வந்து வெளியுறது எதுக்குன்னு சொன்னா, நீங்க சொன்னீங்க எந்த கண்ட்ரிக்கு மார்க்கெட் பண்ண போறோமோ அந்த கண்ட்ரினுடைய நீட முதல்ல இப்படி அதாவது ரிவர்ஸ்ல நீங்க கொண்டு வர சொன்னீங்க. அதுதான் பெஸ்ட். அதாவது நாம ஒண்ணு ரெடி பண்ணிட்டு வந்து மார்க்கெட் கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா வந்து அது அத்தனையுமே வேஸ்ட். அதற்கு பதிலா அந்த கண்ட்ரில இருந்து என்ன பண்ணும், நீட இப்படி ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை பிடிக்கணும், பிளஸ் வந்து அந்த யாரு மார்க்கெட் பண்ண பிடிக்கணும், மேனேஜரை பிடிக்கணும், லாஸை பிடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அப்படியே பேக்ல வந்து அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஃபார்முலா ரெடி பண்றதுதான் வந்து ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. வந்து இந்த அதெல்லாம் நான் ரொம்ப அனுபவிச்சு கேட்டேன். இது வந்து உங்களால வந்து இத்தனை வருஷம் சர்வீஸ்ல பிராக்டிகலா
ஹலோ, are you here? Dr. Sendilvel sir? செந்தில்வேல் ஆடியோ கட் ஆகுது செந்தில்வேல். ஆமா, சில பேர் வேல்யூ தெரியாம அப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், அங்க வந்து நான் பண்றேன், இங்க நான் பண்றேன், எனக்கு ஆள் இருக்கு, இது இருக்கு, நத்திங். கடைசி இன்னும் ஆடியோ கட் ஆகுதுப்பா செந்தில்வேல். நான் பேசுறது கேட்குது, வேங்கப்பன் சொல்றேன், ஆடியோ கட் ஆகுது. வந்து இது வந்து ஒரு மிஷன் மாதிரி நீங்க ஒரு லீட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்ட் டீம் வந்து பார்த்தா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க சார். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க, ஒருத்தங்க இன்டர்லிங்கடா இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றது வந்து இல்ல, இது இது வந்து எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் மாதிரி. கண்டிப்பா வந்து இன்ஸ்டிடியூட்டுகளுக்கு இதுல என்ன தேவை என்ன சார் புரியல. இன்ஸ்டிடியூட்டுங்களுக்கு இதுல என்ன சப்போர்ட் வேணுமோ அதை இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து பண்றதுக்கு நாங்க தயார். கட்டாயமா வந்து இது ஒரு இன்டராக்ஷன் பண்ணி மேல கொண்டு போகணும். ஆமா, நிச்சயமா சார். இது வந்து நம்ம செய்யணும். அதுக்கு நீங்க கூட வந்து நீங்க லீட் எடுங்க. பட் எங்களால சப்போர்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு தரோம் சார் நாங்க. கண்டிப்பா. ஆமா சார், வாழ்த்துக்கள் சார். ரொம்ப பிராக்டிக்கல் செஷன், ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நீங்க தொடர்ந்து வந்து சித்தா வந்து சொன்னீங்க பாத்தீங்களா, இது வந்து குளோபலைசேஷன் கொண்டு போறதுக்கு இந்த கோவிட் வந்து ஒரு சரியான ஒரு வாய்ப்புன்னு சொன்னீங்க. இந்த வாய்ப்பு வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு நாம வந்து அடுத்த லெவல் தாண்டோம்னு சொன்னா டாக்குமெண்டேஷன் முக்கியம். டாக்குமெண்டேஷனுக்கு வந்து மேன் பவர் முக்கியம். எல்லாமே ஒரு ஒன்னோட இன்டர்லிங்க்டு சார். இந்த டாசியர்லாம் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட் சார், வேலிட் பாயிண்ட். சோ such a great thing sir. Hats off you sir, really hats off sir. Thank you so much sir. Thank you Dr. Sendilvel sir for your suggestions. டாக்டர் செந்தில்வேல் சொன்னதை ஒட்டி நான் கொஞ்சம் பேசலாமா? Sure sir, proceed sir. ஓகே, செந்தில்வேல் சொன்னதுல ஒரு முக்கியமான ஃபீட்பேக் ஒன்று நம்ம கொடுத்தாகணும். ஒருத்தர் பெரிய மேனுஃபேக்சர் உள்ள போய் தோல்வி அடைஞ்சார் இல்லையா, அந்த பிரச்சனை வந்து இனிமே நம்ம எப்ப நுழைஞ்சாலும் அங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கத்தை கொடுக்கும். 2018லயோ 19லயோ வந்து இப்படி ஒருத்தவங்க வந்து எல்லாத்தையும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பெரிய அளவுல ஸ்டாக் எல்லாம் உள்ள என்டர் பண்ணாங்க. கடைசியில பார்த்தா அவங்க விற்க முடியல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது பண்ணோம். மேபி இந்த டாக்டர் செந்தில்வேல் சொல்ற மாதிரி இந்த 3-4 தளத்துல ஒர்க் நடக்கும். லிட்ரேச்சர் சர்வே எல்லாம் ஒரு பக்கம், கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு பக்கம், மார்க்கெட், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அதுக்குதான் இந்த நான் சொன்ன அந்த எக்ஸ்போஸ் ப்ரமோஷன் கவுன்சில் ஒண்ணு ஃபார்ம் பண்ணி அவங்க எந்த ஏரியால ஒர்க் பண்ணுன்றது படி அந்த கவுன்சில் இருந்தாதான் சரி வரும்னு எனக்கு தோணுது சார். அந்த இது ஒண்ணு செந்தில்வேல் வந்து அங்க வந்து 3-4 வருஷமா அங்க இருக்கிறாரு. அதனால he can tell the problems on the other side also. இப்ப நீங்க சார் பேசுறது எல்லாமே மார்க்கெட் சர்வே பண்ணிட்டு பேசுறீங்க. பட் அவர் அங்க கிரவுண்ட்ல இருக்கிறதுனால அவருக்கு நேரடி எக்ஸ்போஷர், நீங்க சொல்ற பிரச்சனைகள் அவர் நேரடி அங்க பாத்துருக்கிறதுனால அவருக்கு இது இருக்கும். டாக்டர் இருப்பாங்க, மருந்து இருக்காது, இல்ல மருந்து இருக்கும், டாக்டர் இருக்க மாட்டாங்க. 2 பிரச்சனையுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாரின் கிரவுண்ட்ல நாங்க ஒரு இதுக்கும் ஃபேஸ் பண்ற இஷ்யூ இது. இப்ப நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம், அங்க போறோம்னா சார் சொல்ற மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டருங்க அங்கத்தைய டிஸ்ட்ரிபியூட்டருங்க இதுல பணத்தை போட்டு லாக் ஆயிருக்காங்க. அடுத்த டைம் வேற ஒரு ப்ராஜெக்ட் போது கண்டிப்பா டிஸ்கரேஜ் ஆகுறாங்க. இன்னைக்கு என்னுடைய நண்பர்களே எவ்வளவு பேர் சிங்கப்பூர்ல, மலேசியால டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம் தான், சப்போர்ட் எந்த அளவு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டா இருக்கு. சாரோடைய பாயிண்ட் அது ரொம்ப ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் அது. ஆமா சார், தேங்க்யூ சார். ஓகே சார். சார் நான் சொல்லலாங்களா? சொல்லுங்க சார். மோஸ்ட் வெல்கம் சார். இப்ப சார் ஆமா இப்ப என்ன பண்ணா சார், இப்ப நம்மளுடைய சித்தாவா இருக்கட்டும், ஆயுர்வேதா இருக்கட்டும், யுனானி இருக்கட்டும், ஏசுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்தந்த கண்ட்ரியினுடைய அந்த நாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாம வந்து என்ன பண்றோம், அதுக்கு வேண்டிய டாசியர் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது, உண்டா இல்லைங்களா? அப்ப டாசியர் வந்து அந்த டாசியர் ரெடி பண்றதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட சம்டைம்ஸ் மோர் தென் வந்து ஒரு 50 to 1 crore வரைக்கும் ஆகும். இதெல்லாம் வந்து அந்த ப்ராடக்டினுடைய வேல்யூ பொறுத்து இருக்குது. அப்ப ஆமா சார், அதுல வந்து 50 lakhs வந்து பார்த்தோன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குறாங்க சார், ஸ்கீம்ல கொடுக்குறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க. ஆனா ஒரு 2 years பிஃபோர் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அதுல வந்து யாருமே வந்து அப்ளை பண்ண முடியல. அதை அப்ளை பண்ணி அந்த கிராண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணி, இப்ப சப்போஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப ஈஓக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நாம வந்து பார்த்தோன்னா இங்க உள்ள ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் டெவலப் பண்ணி
ஏற்றுமதி பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு 50 lakhs வந்து அதுக்கு கிராண்ட் கொடுக்குறாங்க, சப்சிடில கிராண்டே கொடுக்குறாங்க. ஆமா, பட் அதுக்கு வந்து இன்னமும் வந்து பார்த்தோன்னா சர்க்குலேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து எத்தனையோ சர்க்குலேஷன் எவ்வளவு கம்பெனிக்கெல்லாம் போட்டாச்சு. பட் வந்து இன்னமும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 years பிஃபோர் வரைக்கும் அந்த இதுல அந்த ஸ்கீம்ல வந்து யாருமே அப்ளை பண்ணி அதை வாங்கல. இது ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன். நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் என்ன சார் சொல்லுங்க சார். துறையுடைய லேக்கிங்கும் இதுல இருக்கு சார். நான் இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்ல வரல. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஃபுட் ப்ராசஸிங்க்கும் நிறைய பண்றோம். இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எக்கச்சக்கமான ஃபுட் ப்ராசஸிங் ஸ்கீம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப ஆக்சுவலா எல்லா கோவிட்னால வந்து இதோடைய சப்மிஷன் டேட்ஸ் எல்லாம் கூட வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. நாங்க இந்த ப்ராஜெக்ட் நிறைய பண்றோம் எங்க கன்சல்டிங்ல. இதுல ஒரு 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 ஐரானி பாத்தீங்கன்னா எங்க கன்சல்டிங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை. ஆனா ஒரு 6 ஸ்கீம் ஹேண்டில் பண்றோம். இந்த 6 ஸ்கீம்ல இருந்து எனக்கு ஒரே ஒரு என்கொயரி கூட தமிழ்நாட்டுல இருந்து வரல. நாங்க ஹேண்டில் பண்ற அத்தனையும் அதர் ஸ்டேட்ல இருந்து தான் வந்து பண்றோம். அப்ப வந்து நீங்க சித்தாலையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேஸ் வந்து தமிழ்நாடு. ஸோ அதே லெவல் இன்வால்மெண்ட் லெவல் இருந்ததுன்னா கட்டாயமா நம்ம வந்து அரசாங்கம் கொடுக்குற சலுகைகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலன்றதும் ஒரு ஒரு வருந்தத்தக்க விஷயம் இதுல. அதையும் பார்க்க வேண்டிய இருக்கு. ஆமா சார். ஸோ நீங்க அதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஸ்கீமை பயன்படுத்திட்டு 50 lakhs வந்து தாராளமா வந்து வாங்கி அந்த டாசியர் ப்ரிப்பரேஷனுக்கு அவங்க ரெகுலர். ஆனா அதுல நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்தர் கம்பெனிஸ்ல வந்து யாரு டிஸ்ட்ரிபியூட்டர், யார் எடுக்கிறாங்க, மார்க்கெட் ஆத்தரைசேஷன் எல்லாமே வந்து இருந்தாதான் இங்க கொடுக்குறாங்க. அது முக்கியம் நமக்கு. நாம இங்கே ரெடி பண்ண முடியாது. அந்த எந்த கண்ட்ரில உங்களுக்கு ப்ராடக்ட் வாங்குறாங்க, யாரு வாங்குறாங்க, அவனுடைய வேல்யூ என்ன, எவ்வளவுக்கு வாங்குறாங்க அப்படிலாம் வந்து பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க. இது இன்னமும் இருக்கு. ஆனா வந்து யாருக்குமே யூட்டிலைஸ் பண்ணல. நிறைய விஷயத்துல இருக்கு சார். அதான் இது வந்து ஒரு டீம் ஆஃப் ஒர்க் சார். டீம் ஒர்க். ஆமா சார், டீம் ஒர்க் ஆல்வேஸ் லீட்ஸ் டு சக்சஸ். இந்த டீம் ஒர்க் ப்ரிஜுடிஸ் பார்க்காம டீம் ஒர்க் நம்ம பண்ணல அப்படின்னு சொன்னா இது வந்து அங்கங்க பீஸ் மீல் ஒர்க்கா வந்து எல்லாரும் ஃபெட் அப் ஆயிடுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் அது ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எனக்கு எவ்வளவு திரும்பி வரும் அது எதிர்பார்ப்பாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்காம சித்தாவை வளர்க்கறதுங்கிறத நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்வெஸ்டரா பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சித்தாவுக்கு செய்யலாமா, ஆயுர்வேதாவுக்கு செய்யலாமா அப்படிதான் நினைப்பாங்க ஆக்சுவலா. அப்படிங்கும்போது அவங்க சைட்ல வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம திருப்பி ஏதாவது கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இது திரும்ப நீட் டு பி டிஸ்கஸ் இந்த வேரியஸ் லெவல்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். பட் இது நல்ல ஒரு தொடக்கம். அதுவும் உங்களை மாதிரி ஒரு அனுபவமான ஒருத்தர் ரொம்ப எளிய தமிழ்ல ரொம்ப புரியுற மாதிரி நான் ஒவ்வொரு பாயிண்ட் ரசிச்சு நான் வந்து கவனிச்சேன். நான் ஒவ்வொரு பாயிண்ட் ரசிச்சு நான் கவனிச்சேன். ஆமா ஆமா. இதுல எனக்கு என்ன எப்படின்னு தெரியல, இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில நான் தான் சென்ட்ரல் ட்ரக் இன்ஸ்பெக்டரா இருந்தேன். ஆமா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல. ஆமா சார், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல டெல்லியில வந்து நான் தான் சென்ட்ரல் ட்ரக் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சது. பட் வந்து ஆமா ஆமா, இப்ப ஸ்டேட்டுக்கு லைசன்சிங் அத்தாரிட்டி இருக்கிறாங்களே, நான் சென்ட்ரல்ல இருந்தேன் சார் நானு. இப்ப நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலியமா தான் மலேசியாவில இருக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து இங்க வந்த மாதிரிதான் பல விஷயங்கள் புரியுது. பட் வந்து ஈவன் தான் ஒரு சித்தா டாக்டர்னால கூட இங்க வந்து பிராக்டிஸ் பண்ண முடியல. ஏன்னா இன்னும் வந்து ஈவன் இங்க இருந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளிநாட்டுல இருந்து பேர் என்ன ஒரு ஸ்கீம் ஒண்ணு கொடுக்குறாங்க. அதாவது என்டையர் ஸ்காலர்ஷிப்ல, அதாவது அது சித்தாவா இருக்கலாம், ஆயுர்வேதாவா இருக்கலாம், யுனானியா இருக்கலாம். அந்தந்த கண்ட்ரில இருந்தும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரினுடைய 12th பாஸ் பண்ணா போதும். தட் இஸ் நோ நீட் டு நீட் இது இல்லாம 12th பாஸ் பண்ணா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 50% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணா போதும். அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ல போயிட்டு வர ஏர் டிக்கெட்டோட ஸ்காலர்ஷிப்போட இங்க வந்து சித்தா காலேஜ்ல அவங்க படிக்கலாம். அந்த அடிப்படையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மலேசியால வந்து 5 பேர் படிக்கிறாங்க. ஆனா படிச்சுட்டு வந்தவங்க இங்க திரும்பி இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு டாக்டர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமே இன்னமும் வந்து உருவாக்கல. காரணம் என்னன்னா வந்து இங்க இப்ப ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய இன்னும் வந்து அந்த கவுன்சில் வந்து ஃபார்ம் ஆகல. அப்ப இது வந்து அப்ப என்னன்னு கேட்டா இல்ல நீங்க வந்து பிராக்டிஷனரா இருங்க அப்படின்னு இன்னும் வந்து அந்த கவுன்சில் ஃபார்ம் ஆகல. இது வந்து நாட் ஒன்லி ஃபார் மலேசியா பரவாயில்ல, மற்றபடி வந்து வெளி கண்ட்ரிலாம் வந்து இன்னும் யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து சித்தாங்கிற வேர்டே தெரியாது. அப்படி சொல்ல போனா வந்து இது சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் ஆகணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வரணும். இது ஒரு பெரிய ஒரு சச் திங்ஸ் அது ஆக்சுவலா. அதனால நீங்க இருங்க சார், நீங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து இதை ஒரு கொஞ்சம் லீட் பண்ண நிச்சயமா முடியும் சார். இந்த சித்தாவில வந்து நாம செய்யாம யாரு செய்யணும்? அப்படிங்க தமிழர்கள் நாம தான் இதை வந்து இதை கவனிச்சு நம்ம செஞ்சு ஆகணும். அந்த அடிப்படையில வந்து நீங்க கூட இருங்க. இந்த டீம் ரொம்ப பிரமாதமான யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டீம் சார். அதனால வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு கோடு போட்டா போதும் சார், கலக்கிடுவாங்க. கண்டிப்பா சார், எங்களோட இன்வால்வ்மென்ட் கண்டிப்பா இருக்கும், பண்ணலாம் சார்.
Thank you, Dr. Senthilvel sir. Thank you, Doctor. Thank you, Doctor. Thank you, Mukunthan sir. சொல்லுங்க சார். பல பேர் ஹையர் எஜுகேஷனுக்காக அங்க ஒர்க் பண்றாங்க. இப்ப சித்தா முடிச்சவங்க வந்து பயோகம், பார்மகாலஜி வேற கோர்சஸ் படிச்சு அங்க வந்து பல பேர் வந்து பல மலேசியாலயோ சிங்கப்பூர்லயோ இல்ல ஜெர்மனிலயோ அமெரிக்காலயோ எல்லாம் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆனா அவங்க படிச்ச அந்த சிஸ்டத்தை அவங்க பிராக்டிஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். பல பேர் கல்யாணம் ஆகி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. பல டாக்டர்ஸ் அங்க இருந்தாலும் அவங்க வந்து அங்க டாக்டர்ஸ் அங்க இது பண்ண முடியாத அளவுக்கு சித்தா அப்படின்றத பத்தி அங்க எக்ஸ்போஷர் வந்து இன்னும் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுவும் டாக்டர் செந்தில் சொல்ற பாயிண்ட் ஒட்டி நான் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். சோ சித்தா அப்படின்ற வேர்ட் அங்க தெரியணும். இந்த சிஸ்டத்துக்கு ஒரு அங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி பிராக்டிஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் நம்ம முதல்ல கிளைம் பண்ணணும். உள்ளது சொல்ல போனா அந்த ரைட்ஸை வந்து நம்ம வந்து அதற்குரிய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து டாக்டர்ஸ் அப்படின்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து அங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் முதல்ல வாங்கணும். இங்க சித்தால தமிழ்நாட்டுல வந்துதான் படிச்சுட்டு போறாங்க. அங்க படிச்சுட்டு போறவங்களே அங்க பிராக்டிஸ் பண்றதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது டாக்டர் செந்தில் சொன்னாரு. இதே நடைமுறை சிக்கல்கள் யூஎஸ்ல இருக்கிற பல டாக்டர்ஸ்க்கு இருக்கு. அதே போல யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற பல டாக்டர்ஸ்க்கு இருக்கு. அதுல பல இதுல இருக்காங்க. ஒரு 10 years பேக் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வந்து அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் பண்ண முடியல. அதுக்கு பதிலா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு சைட்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அங்க ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. அந்த ஜாப் ஆஃபர் வெறும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த பேக் ஆஃபீஸ் ப்ராசஸிங் படிக்கக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு வேலைக்கு ஒரு பொண்ணு ட்ரை பண்ணப்ப உங்களுக்கு இங்க உள்ள இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து இங்க வந்தாங்க. இங்க பாளையங்கோட்டை சித்தா மெடிக்கல் காலேஜ் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லா சிலபஸையும் நாங்க டவுன்லோட் பண்ணி அது எல்லாத்தையும் நாங்க அதுக்கு ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் இங்க இருந்து யூனிவர்சிட்டிக்கு அந்த பொண்ணையும் எடுத்துட்டு போய் அங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்க கொடுத்த உடனே அந்த ஒரு அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்ல பேக் ஆஃபீஸ் ப்ராசஸிங்ல இது பண்றதுக்கு ஒரு பொண்ணு உள்ள போறதுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த டாக்குமெண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதுக்கான அவங்க ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கே 6 மாசம் ஆச்சு. அப்ப பின்னாடி வேலை செய்யறதுக்கு இவ்வளவு தேவைப்படுச்சுன்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்பாங்க. அதையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய அந்த கடமையும் நமக்கு இருக்கு. ஒரு பக்கம் மார்க்கெட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் புரியுது. எல்லா இடத்துலயும் சித்தா டாக்டர்ஸ்க்கு மரியாதை கிரியேட் பண்றதுக்கு ஒரு பிராக்டிஸ் கிரியேட் பண்றதுக்கும் அந்த சைட்லயும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. டாக்டர் செந்தில்வேல் சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு டீம் வந்து தனியா போட்டு எல்லா இடத்துலயும் ரெகனைஸ் ஆகிறதுக்கு தனியா ஒரு ஒர்க் பண்ணவும் வேண்டியிருக்கும் சார். கண்டிப்பா சார். அதாவது டாக்குமெண்டேஷன் பகுதிகளை நம்ம பார்த்தாலும் இதுல கொஞ்சம் வந்து நமக்கு ஆயுஷும் வந்து அந்த ரிக்வெஸ்ட் பிளேஸ் பண்றதுல ஆயுஷ் ஒரு ரோல் வந்து பிளே பண்ணணும். அஃபிலியேஷன் பார்ட்டை வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கணும். பட் அதுக்கான பேக்கப் என்ன கொடுக்க முடியுமோ கட்டாயம் நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து கொடுக்கலாம். ஓகே சார். வேற யாராவது டவுட்ஸ் கேட்கலாம்? நான் மியூட் பண்ணிக்கிறேன் சார். கேக்குதுங்களா? சொல்லுங்க. இப்ப சார் இதுதான் சார். இப்ப வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலயும் இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் வேங்கடப்பன் சார் சொன்ன மாதிரி இருக்கிற டாக்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து அந்தந்த இந்தியன் ஹை கமிஷனுடைய ஒரு உதவியோட அந்த கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு வேண்டிய சில சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த இந்தியன் ஹை கமிஷன் வந்து அவங்களுடைய கிளாரிபிகேஷனை வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கேட்கும்போது அங்கிருந்து பார்த்தீங்கன்னா சில ரிப்ளைஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆமா, இது வந்து இந்த சிஸ்டம் வந்து இங்க ரெகனைசேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அவங்க கொடுக்கறத அடிப்படையா வச்சு இந்தியன் ஹை கமிஷன் அந்தந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய இந்தியன் ஹை கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கண்ட்ரினுடைய அந்த டீல் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரிக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. அதன் பிறகுதான் ஓகே நீங்க படிச்சுட்டு வந்து சித்தா வந்து ஓகே இது வந்து குவாலிஃபைடு ஒரு ரெகனைசேஷன் ஆன ஒரு சிஸ்டம் தான் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரில வந்து ரெகனைஸ் ஆகும். அந்த அடிப்படையில ஒரு இண்டிவிஜுவலா நாம வந்து இந்த விஷயங்களை வந்து செய்ய முடியாதுங்கிற இதுல வந்து மனசுல வச்சுக்கிட்டா ஒரு 2 years பிஃபோர் வந்து நான் மலேசியாவுக்கு வந்த உடனே இந்த மாதிரி வெளியில ஏதாவது நம்ம வெளியில உள்ள அத்தனை உலகத்திலயும் இருக்கக்கூடிய எங்கேயுமே வந்து சித்தா வந்து ரெகனைசேஷன் ஆகலைங்கிறது ஈவன் 1000 ஆகல, அது அடுத்த விஷயம். பட் நாம சித்தாவை பத்தி பார்க்கும்போது ஆகலன்னு வந்து ஒரு சின்ன ஒரு தாக்கம் எனக்கு வந்துச்சு. அதன் அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னா வந்து பக்கத்தால சிங்கப்பூர் வந்து நான் பர்சனலா போயிட்டு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு 13 சித்தா டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து வேங்கடப்பர்சன் சொன்ன மாதிரி வந்து லேடிஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே ஐடி ப்ரொஃபஷனுக்கு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்தாங்க. அதுல ஒரு 3 பேர் வந்து ஏற்கனவே வந்து சித்தா கிளினிக்லாம் வந்து ஆரம்பிச்சு மற்றபடி ஊருக்கும் அதுக்கும் கொஞ்சம் சில பர்சனல் ஒர்க்னால வந்து அதை அப்படியே வந்து வச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்களெல்லாம் ஒன்னா கூப்பிட்டு பேசி உங்களால ஏன் வந்து சித்தா கிளினிக் வந்து உங்களால ரன் பண்ண முடியல,
இதுக்காக ஊர்ல இருந்து வரல, நம்ம நீங்க எங்க இருக்கிற நீங்க செய்யணும் அப்படிங்கறது சொல்லும்போது அப்ப அவங்க சின்ன சின்ன டிஃபிகல்ட்ஸ் சொன்னாங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவை அதை நான் பேசி பண்ணி தரமா, இந்தியன் ஹை கமிஷன்ல இருக்கிறாங்க அத்தனை பேருமே ஏதாவது வகையில் எனக்கு தொடர்புடையா இருப்பாங்க, நீங்க செய்யும் போது அவங்க எல்லாம் ஆர்வமா வந்தாங்க. அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் 13 பேருமே ஒன்னா இணைச்சி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு தனி இண்டிவிஜுவலா போயிட்டு நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் சித்தா பிராக்டிஷனர் அசோசியேஷன் சொல்லி சித்தா பாஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பிரமாதமா 13 லேடிஸ் எக்ஸ்க்ளூசிவ் லேடிஸ் வந்து ரெஜிஸ்டர்டு பாடியா மாத்தினாங்க. அது மாத்தினது மட்டும் இல்லாம இப்ப நான் என்ன சொன்னேன், நீங்க அசோசியேஷன் இருக்குது அது நீங்க வந்து ஒரு கிளினிக் வந்து இருக்கிறதுல ஒரு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆளுக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி நீங்க வந்து ஒரு கிளினிக் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஒருத்தவங்களால வீக்லி ஒன்ஸ் வந்து கூட நீங்க இது கன்சல்டேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சித்தா மெடிக்கேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்ல பிரமாதமா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் ஆயுஷ் ஹெர்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து இப்ப அங்க சிங்கப்பூர்ல வந்து நம்ம சித்தாவுக்குன்னு சொல்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு வேண்டிய விதி அத்தனையுமே வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் இது வந்து உங்களுக்கு எதுக்கு தகவல் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு கண்ட்ரில வந்து சித்தா பிராக்டிஸ் பண்றதுக்கு அங்க எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்மையில வந்து பாத்தீங்கன்னா வந்து நியூசிலாந்துல வந்து டாக்டர் ரஜினிகாந்த் இருக்காரு. அவர் வந்து அங்க ஒரு 7 to 10 இயர்ஸா இருக்கிறாரு. அவர் வந்து சித்தா டாக்டர். ஆனா வந்து நமக்கு வந்து என்னது பிசியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சனா இருந்தாரு. அப்புறம் அவரை வந்து நாம வந்து மோட்டிவேஷன் கொடுத்து அப்புறம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பி நீங்க வர்றதுக்குள்ள அவர் வந்து திரும்ப வந்துடலாம் சார் அப்படின்னு சொன்னாரு. தம்பி நீங்க வர்றதுக்குள்ள சித்தாவை அங்க வந்து நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வர அதுக்கு வேண்டிய நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் அப்படியே தொடர்ந்து என்ன பண்ணாருன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அது கண்டினியூஸ் ப்ராசஸ் பண்ணி இப்ப வந்து நியூசிலாந்துல வந்து சித்தா வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப யாராவது வந்து ஆமா நீ இப்ப ரீசெண்டா ஒரு ஜஸ்ட் ஒரு 2 months பிஃபோர் இதுக்கு முன்னாடி வந்து நீங்க அது அவர் பெரிய ஒரு எஃபர்ட் எடுத்தாரு சார். அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஹிம்செல்ஃப், தனி இண்டிவிஜுவல் பர்சன். நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா வந்து சித்தா வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து ஆஸ்திரேலியாவில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 9 சித்தா டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுல வந்து ஒருத்தங்க வந்து எம்பிபிஎஸ்ஸே படிச்சுட்டு வந்து எம்பிபிஎஸ் ஷர்மிலான்னு சொல்றாங்க, எம்பிபிஎஸ்க்கு போயிட்டாங்க. மற்ற வந்து ஒரு 9 பேர்ல வந்து அதுல வந்து டாக்டர் செல்வின் இருக்கிறாங்க. அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து பாத்தீங்கன்னா சித்தா ஹாஸ்பிட்டலே வச்சு ரன் பண்றாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ்ல வந்து எனக்கு ஆயுர்வேதால வந்து எனக்கு மெம்பர்ஷிப் ஆக முடியல சார். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. அவங்க வந்து என்ன மெம்பர்ஷிப்பாவே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்ப வந்து ஆயுர்வேதா பர்சனுடைய ஹெட் யாருன்னு பார்த்தா அப்புறம் வந்து எல்லாமே நார்த் இந்தியன் பையன் தான். அப்புறம் அவனை கூட்டு வந்து பார்த்தா நேரா வந்து சந்தோஷ் என்ன செய்யற அப்படின்னு சொல்லும் போது பாஸ் நான் இதுதான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு வந்து அவங்களை வந்து மெம்பர்ஷிப் ஆயிட்டாங்க. சோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க சித்தா ஆஸ்திரேலியாவில சித்தா வந்து ஹாஸ்பிட்டலாவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா யோகா முதற்கொண்டு எல்லாமே பிரமாதமா டாக்டர் செல்வின் பேரு அருமையா வந்து சித்தா பண்றாங்க சார். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 7 டாக்டர்ஸ் வந்து அங்க சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. இது ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியா சித்தா டாக்டர்ஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இந்த சித்தா அசோசியேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு இன்னும் அந்த ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணா மட்டுமே தான் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து செய்ய முடியுங்கிற கருத்துல வச்சு அதே மாதிரி கனடாவில் வந்து பாத்தீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய டாக்டர் சித்தா டாக்டர்ஸ் அத்தனை பேருமே இணைக்கும் போது அங்க மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில இருந்து ஒரு 7 பேர் வந்து அங்க இருக்கிறாங்க. கேரளால இருந்து ஒரு சித்தா டாக்டரும் பிளஸ் வந்து 6 பேர் வந்து கருணை வேந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு பையனுடைய நர்ஸ். அந்த பையன் வந்து நர்ஸா ஒர்க் பண்றாப்ல. சித்தா முடிச்சுட்டு வந்தாலுமே நர்ஸா ஒர்க் பண்றாப்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல. சோ அந்த கனடால இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து இணைக்கும் போது அங்க வந்து டாக்டர் பாலச்சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப பிரமாதமா அவங்க ஒய்ஃபோட சித்தா டாக்டர் அவரு அங்க பிரமாதமா வந்து பாத்தீங்கன்னா கனடால வந்து பாத்தீங்கன்னா வந்து சித்தா பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது சித்தாங்கிற பேர்ல பண்ணல, ஆனா வந்து வேற எல்லாம் பண்றாரு. இப்ப அங்க வந்து டாக்டர் சுபத்ரை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நேனோ சயின்ஸ் முடிச்சுட்டு அங்க ஜப்பான்ல வந்து சித்தால வந்து பாத்தீங்கன்னா நேனோ சயின்ஸ் பிஹெச்டி முடிச்சுட்டு போஸ்ட் டாக்கா வேண்டி அங்க சுபத்ரைன்னு சொல்லி கனடாவில இருக்கிறாங்க. அவங்கள மையமா வச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி முயற்சிகள் எடுத்து அது வந்து ப்ராசஸிங் கண்டிஷன்ல இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சுவிட்சர்லாந்துல பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் கீதாஞ்சலி இருக்கிறாங்க. அவங்கள பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நார்வே அண்ட் இது இன்னொரு கண்ட்ரி என்னது பின்லாந்து அப்படி 3 கண்ட்ரியும் சேர்த்து வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ்க்குள்ள அந்த இது ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள அந்த ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கொடுத்து இப்போ வந்து எல்லாமே ப்ராசஸ்ல இருக்குது. அதுல ஒரே ஒரு கண்ட்ரி மலேசியாவில மட்டும்தான் வந்து ஒரு அசோசியேஷன் வந்து ரெஜிஸ்டர்ட் பாடியா மாறி அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிஸ்டத்திலுடைய நாட் ஒன்லி ஃபார் சித்தா எல்லா சிஸ்டத்தையும் டாக்டரையும் நாம வந்து முறையா லீகலா வந்து மருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில இங்க மலேசியா மட்டும்தான் வந்து ரொம்ப பிரமாதமா பண்றாங்க. சிங்கப்பூர்லயும் வந்து ரெஜிஸ்டர்ட் பாடியா மாறி இருக்கு சார்.
மற்ற எல்லா கண்ட்ரிலையும் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டேஜில் நிக்குது. நீங்க சொல்ற மாதிரி இந்த கனவு வந்து இன்னும் இப்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறும். இது வந்து இந்த அதாவது இந்த குரூப்ல அத்தனை பேர் ஆனா தொடங்கும் போது 72 பேர் இருந்தாங்க. இப்ப 46 பேர் தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து சித்தாவுக்கு எல்லா இடத்துலயும் ஸ்கோப் இருக்குது. பட் டீம் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இதுல வந்து நீங்க பார்ட்டா இருங்க சார். நாங்க எல்லா வகையிலும் கூட இருக்கிறோம் சார். நாங்க கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ செந்தில்வேல். நீங்க வந்து இது உங்களுடைய வேல்யூபிள் இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. சார் சொன்னதுக்கு இதுக்கு இது பண்ணா கிரவுண்ட்ல இருக்கிற நீங்க பண்ற இன்புட் வந்து எங்களுக்கு வந்து அதோட அதர் சைடு ஒண்ணு காமிக்குது. ரொம்ப சந்தோஷம் செந்தில்வேல். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நான் வேங்கடப்பன் பேசுறேன். ஸோ தேங்க்யூ ஆல். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏதாவது டாக்டர்ஸ் ஏதாவது லைக் டவுட்ஸ் ஏதாவது ரைஸ் பண்றீங்களா இல்ல வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? I call upon Dr. Abhinaya to present her vote of thanks. Dr. Abhinaya, please proceed. Dr. Maithili ma'am? Continue ma, proceed ma. Okay. Thank you sir for sharing your career experience with us and also for your interest towards the Siddha system of medicine. இந்த செஷன்ல சித்தா எங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னு ஷேர் பண்ணீங்க. அப்புறம் டிசிஎம்க்கும் சித்தா மெடிசனையும் கம்பேர் பண்ணி அதுல உள்ள வேரியேஷன்ஸையும் ஷேர் பண்ணீங்க. அப்புறம் சித்தா சிஸ்டம் வந்து எங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அப்புறம் அதுல என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, ரெகுலேட்டரி பாடிஸ் எல்லாம் என்னென்ன, அதை எங்கெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் வந்து நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த செஷன் மோர் தென் 2 hours மேல ஆயிடுச்சு. ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா, இன்ட்ரெஸ்டிங்கா, இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபைங் ஆல் தி டவுட் of the participants, sir. On behalf of our team Siddha dedicators, once again I would like to thank you, sir. And also thanks to Logesh sir for your views towards documentation. And we will approach you, sir, for upcoming webinar session. And also thanks to Dr. Sendilvel from Malaysia and Vengadappan sir for the reviews towards this webinar and Siddha system. Thank you and thank you all. Thank you. இந்த குளோபல் சித்தான்ற கான்செப்ட் வந்து தொடர வேண்டும். நன்றி, வணக்கம். Sure sir. Sir, one more information. So far நாங்க கண்டக்ட் பண்ண எல்லா வெபினார்ஸ்லயுமே வந்து சித்தா டாக்டர்ஸ் தான் வந்து ஒரு செஷன் லைக் ஒரு கெஸ்ட் லெக்சரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவங்களோட ஒரு லைக் வாட் டு சே, அவங்களோட ஒரு டெடிகேஷன் கண்டிப்பா தேவை. சிஸ்டமோட டெவலப்மெண்ட் வேணும்னா அவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். வேற நீங்க வந்து ஒரு நான் சித்தா மெம்பரா இருந்தா கூட நீங்க வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்க பிஸி ஷெடியூல்ல எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ரொம்ப காமா வந்து எல்லாத்தையும் வந்து லைக் எங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு என்கரேஜிங்காகவும் இருந்துச்சு உங்களோட ஸ்பீச் வந்து. ஸோ நிறைய சித்தா டாக்டர்ஸும் வந்து லைக் மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ இல்லை ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸோ ஏதாவது ஒன்று வந்து லைக் அவங்க ஒரு ஐடியா பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட மெயின் எய்ம் இந்த சித்தா டெடிகேட்டர்ஸ் டீமோட இது என்னன்னா லைக் நிறைய சித்தா டாக்டர்ஸ் வந்து கோர்ஸை முடிச்சுட்டு லைக் சார் வேங்கடப்பன் சார் சொன்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மாதிரியோ இல்லை எதுலையுமே ஒரு டைப் இல்லாம அப்படியே இருக்காங்க. ஸோ அவங்க அட்லீஸ்ட் நவ் தென் தே வில் ரெகக்னைஸ் இட் அண்ட் தே வில் ஸ்டார்ட் அப் தேர் பிஸ்னஸ். ஸோ டாக்டர்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஸா மாறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க கண்டிப்பா வந்து உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி. தேங்க்யூ ஆல்.